opportunity is given to you by Shaker College and the National Human Rights Commission. Because this is very much needed for your personal life, for the development of the society. So in that context only, this one-day seminars happened. When I was studying, I never had an opportunity to know what is meant by human rights. I only came to know when I did law. Before that, when I did BCom and other studies, I never had an opportunity to know what is meant by human rights. So this is a rare opportunity. Please make use of it and apply it in your life. And as Mr. Henry said, you are going to be the human rights defenders. The fate of this country, the people of this country is on you. So with great hope, I am going to tell you about what is meant by human rights. I was asked to introduce an interaction of human rights. This session is going to be an interaction on human rights. Henry has taken some of made my job easy. So interaction to human rights. What human rights you enjoy most? Can you tell me? Please sit down. Sit down. Yeah, sure. இல்ல நான் கேட்கறது என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் உண்டா உங்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹியூமன் ரைட்ஸ் நீங்க என்ஜாய் பண்ற ஹியூமன் ரைட்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்க எல்லாரும் சமம்னு சொல்லுங்க வேற மேம் சொல்லுங்க இல்ல மூணாவது இருக்காங்க சொல்லுங்க உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் நிறைய உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ரைட் டு பிரைவசி இங்க இருக்க யாருக்குமே விளையாட பிடிக்காதா விளையாட பிடிக்கும்ல அதுக்குள்ள ஒரு ஹியூமன் ரைட்ஸ் தான் தூங்க பிடிக்காதா அதுக்குள்ள ஒரு ஹியூமன் ரைட்ஸ் படிக்க பிடிக்காதா இல்லைன்னா நீங்களா எப்படி படிப்பீங்க படிக்க பிடிக்காதா ஏதோ சொல்ல வரீங்களே சொல்லுங்க நீங்க ஏதோ சொல்ல வரீங்களா வேற யாராவது சொல்ல வரீங்களா எனக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் தான் நம்ம என்ஜாய் பண்ற ஒவ்வொன்றும் ஹியூமன் ரைட்ஸ் தான் வேற ஏதாவது பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுங்க பேச்சுரிமை freedom of speech நிறைய there are a lot of human rights. So what we are going to study and what law says about human rights. Next, these are various terms that we use: prosperity, dignity, rule of law, justice, peace, hope, freedom, equality, just. These are all various terms that are used in the context of human rights. We know what it is. Next, human rights bestowed upon each and every human being by virtue of birth. It is not for privileged. படிச்சவங்களுக்கு மட்டும் படிக்காதவங்களுக்கு இல்லை நகர்ப்புறங்களில் உள்ளவங்களுக்கு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை ஹையர் காஸ்ட் பீப்புளுக்கு உண்டு லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது. It is for everyone in this country, not only in this country, in the globe, throughout the world. It comes by birth. So everyone in the world has human rights. You may be born without money. You may be born without properties. You may be born without jewels. But you are ensured that you born with human rights. என்ன வேணா இல்லாம இருக்கலாம். நம்ம குடும்பத்துல அப்பா அம்மாக்கு சொத்து இல்லாத ஒரு குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கலாம், ஏழையா பிறந்திருக்கலாம், படிக்காத ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஒரு வறுமையா உள்ள ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம். ஆனா யாரா இருந்தாலும் இந்த சமூகத்துல பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் மனித உரிமை நிச்சயமாக உண்டு. அவர்களுக்கு அது மறுக்கப்படலாம், அது வேற. நீங்க நினைக்கலாம் உடனே உங்களுக்கு வரலாம், அப்போ ஏழையா இருக்காங்களே, சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்காங்களே, அவங்களும் பிறந்திருக்காங்களே, அவங்களுக்கு மனித உரிமை இல்லைங்களாம். They have a right, but their rights are being denied. அவருடைய உரிமை மறுக்கப்படுகிறது. ஆனால் இந்த சமூகத்திலே பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் மனித உரிமை
உரிமை நிச்சயமாக உண்டு. அது இல்லைன்னா அந்த உரிமை அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு என்பதாக இருக்கும். அதனால this is a birthright. No one can say எனக்கு மனித உரிமை கிடையாது, நான் பிறக்கும் போது எனக்கு மனித உரிமை கிடையாது சொல்ல முடியாது. இந்த சமூகத்திலே பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் மனித உரிமை உண்டு. So that is what says human rights bestowed upon each and every human being by virtue of birth. Next. The right is inherent to human beings. It is part of human being. It is inherent in them. அவங்களுக்குள்ள இருக்கு, அதை பிரிக்க முடியாது. It is inalienable. அதை பிரிச்சு எடுக்க முடியாது. மனிதனால அவங்களோட மனித உரிமையோட தான் அவன் இருப்பான். Entitled without distinction. Already I have told you. இவங்களுக்கு உண்டு, அவங்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு உண்டு, பெண்களுக்கு இல்ல. அப்படி படிச்சவங்க, படிக்காதவங்க, வறுமை உள்ளவங்க, ஜாதி, மதம் இதெல்லாம் கிடையாது. Entitled without distinction. Everyone is entitled to that. Then legally guaranteed by human rights laws. It is not just human rights by words. It is ensured and it is protected by law. Various law which we are going to see now. The various laws have ensured that everyone enjoys human rights. It is guaranteed by law. Then available to individuals as well as groups. It is not only to individuals but also groups, an association, an institution, a class of people, a group of people, a trust, a society. So everyone enjoys these human rights. Then places an obligation on the state to protect it. The state has an obligation. அரசு என்ன வேணா செய்யாம இருக்கலாம். But the state has an obligation to protect the human rights of its citizens. It cannot go away without protecting the rights of the citizens. மனித உரிமையை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, நமக்கு இருக்கு, அரசுக்கு இருக்கு. So an obligation is cast upon by laws, various laws, on the state, on the government, to protect human rights. So these are some of the reflections on human rights. Next. Then the Protection of Human Rights Act 1993. This is the one and only law that is specifically enacted for protection of human rights. It's a very good law. This is the first law to specifically enacted to protect human rights. The Protection of Human Rights Act 1993. Only in this act, human right is defined. You are all expert. எல்லாத்துலயுமே உடனே உங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து டெஃபினேஷன் தான் சொல்லி தருவாங்க. எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் இருக்கும். உடனே சிரிக்கிறாங்க. Definitions. Definition is very important. But human rights till 1993, it was not defined in any law. First time in 1993, human rights is defined. Can any one of you read this? Come on. Who want to read it? Yes? உட்கார்ந்து படிக்கலாம். Human rights means the right relating to life, liberty, equality and dignity of the individual guaranteed by the Constitution or embodied in international conventions and enforceable by courts in India. Yes. Good. So human rights, as I told you, it is defined in this act. As Henry was telling, these four words, life, liberty, equality and dignity, is very, very important in human rights. Unless you understand these four words, you won't be able to understand what is human rights.
Only these 4 words are human rights. Everything in the arena of human rights can be confined to these 4. இந்த 4 வார்த்தைகள் தான் முழு மனித உரிமையை அடங்கியிருக்கு. மனித உரிமை சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் இந்த 4 வார்த்தைக்குள்ள அடக்க முடியும். அப்ப இந்த 4 வார்த்தைகளை முழுமையாக புரிந்து கொண்டால் முழுசா மனித உரிமை பற்றி புரிஞ்சிட்டோம்னு அர்த்தம். லைஃப், வாழ்வுரிமை, ரைட் டு லைஃப். லிபர்ட்டி, சுதந்திரம். ஈக்வாலிட்டி, சமத்துவம். டிக்னிட்டி, கண்ணியம். இதான் இந்த 4 வார்த்தைகள்ல எல்லா உரிமையும் அடங்கும். உதாரணமா கல்வி பெறுவது என்பது மனித உரிமையா? கொஞ்சம் பதில் சொல்லணும் எல்லாரும். அப்பதான் இல்லைன்னா நானே கேள்வி கேட்பேன். யாராவது ஆளை பார்த்து அந்த பிரவுன் கலர் ஷர்ட் அப்படி கேட்பான். சரியா? அதனால பதில் சொல்லுங்க. கல்வி பெறுவது மனித உரிமையா இல்லையா? தப்பா இருந்தா இருக்கணும். யாரும் இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் மார்க் எல்லாம் போடுறதுக்கு எதுவும் பேப்பர் கொண்டு வரல. பிரபந்தம் புரியுது? தைரியமா பேசுங்க. சரியா? அப்போ கல்வி பெறுவது மனித உரிமையா இல்லையா? மனித உரிமை தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. கல்வி பெறும் மனித உரிமை இந்த 4ல எதுல வரும்? சொல்லுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல, சொல்லுங்க. ரைட் டு லைஃப். Right to life goes without saying whatever is necessary to live in this society, which I am going to explain to you later on. சரி, போலீஸ் வந்து ஒரு அடிக்கிறான், கொல்றான் சொன்னாங்க. எப்படி ஒரு உதாரணம் சொன்னாங்க, மெட்ராஸ்ல ஒரு ஆளை அடிச்சு கொண்டுட்டாங்க. சாத்தான் குளத்துல தந்தை மகன் 2 பேரையும் அடிச்சு கொண்டுட்டாங்க. இது எந்த உரிமை மீறல்? ரைட் டு லைஃப். அதுவும் வாழ்வு உரிமை தான். வாழ்வு உரிமை தான். இங்க ஜாதிய பாகுபாடு சொல்றான். மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இந்த ஜாதினா கோயில் போலாம், அந்த கோயிலுக்கு போய் போகக்கூடாது இப்படிதான் சொல்றான். இது எந்த உரிமைக்கு மீறல்? ஈக்குவாலிட்டி. நீ வந்து இந்த ஊருக்குலாம் போக கூடாது, நீ இந்த ஊர்லயே தான் இருக்கணும், திருச்சியிலே தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடாது. சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை. டிகினிட்டி, ஹேண்ட் கப் போட்டு நாய் மாதிரி ஒருத்தனை கூட்டு போலாம். அது எந்த உரிமை? கண்ணியத்துக்கு எதிரான உரிமை. ரைட் டு பிரைவசி, சகோதரி சொன்னாங்களே, அது எந்த உரிமை? நம்ம ஊர்ல இட் இஸ் லீஸ்ட் ரெஸ்பெக்டட் ரைட் டு பிரைவசி. இங்கெல்லாம் அடுத்தவங்களை பத்தி தகவல் கிடைச்சுன்னா அதை கிளாஸ் போட்டு பேம்ப்ளெட் போட்டு வெளியிடுவாங்க பர்சனல் விஷயத்த. நமக்கே நிறைய பேருக்கு அது ஹேபிட்டாவே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங், வெரி பேட் ஹேபிட். இங்க பாத்தீங்கன்னா டிவி சேனல்ல வச்சு புருஷன் பொண்டாட்டி சண்டையை பத்தி விவாதிப்பாங்க நம்ம ஊர்ல தான். வேற எந்த வெளிநாட்டு சேனல்லையும் அதெல்லாம் நம்ம சார்புல பேசினாங்க. மிஸ்இன்ஃபர்மேஷன் பத்தி எல்லாம் வேற எந்த நாட்டிலையும் அதெல்லாம் நடக்காது. கொண்டுவான், கோடி கணக்குல நர்சைடு வாங்கிடுவான். அப்படி போட்டான், இந்த நடிகை இன்று விவாதத்துக்கு பெறுகிறார் போடுறான், பேப்பர்ல போடுறான். அவர்களுக்குள் என்ன மனக்கசப்பு, இவனுக்கு என்ன அதை பத்தி புரியுதா? யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் ரைட் டு பிரைவசி. நம்ம என்ன விஷயம் நம்மளை பத்தி மத்தவங்க தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்க கூடாதுன்றதை யார் முடிவு பண்ணணும்? நாம முடிவு பண்ணணும். யோசிச்சு பாருங்க. நம்ம பர்சனலா அது தப்பான விஷயம் கிடையாது. I can have my own personal things. எனக்கு இந்த விஷயம் என் நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா நான் அந்த விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். நீ பேப்பர்ல போடக்கூடாது பொது விஷயங்களா. ஸோ ரைட் டு பிரைவசி எல்லாம் வயலேட் பண்ணா ஃபாரின்ல தான் லா சூட் போட்டு கோடி கணக்கில் பணம் வாங்கிடும் அந்த பத்திரிகை மேல. அதுவே பொழப்பு நடத்திடலாம் அந்த பணத்திலேயே. இங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா போடுவோம், தலைப்பு செய்தி போடுவோம். நான் பார்க்க ஒரு இதுல வந்து சும்மா வேற எங்கோ ஒரு பிள்ளைங்க சிகரெட் குடிக்கும், அதை எடுத்து போடுவோம். ஒரு பீர் குடிச்சாங்க, நீங்க பாத்துருக்கீங்க. அதான் சோசியல் மீடியால இதெல்லாம் ஒரே ஹை ட்ரெண்டா இருக்கு. சும்மா ஒரு இன்ட்யூட்டிவ்னஸ், பிள்ளைங்க இது என்னன்னு பார்ப்போமே அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சான்ஸ்ல கேட்கு.
அதை பெருசாக்கி எல்லாருக்கும். So right to privacy is against the dignity of an individual. So what we should remember, the definition of human rights confines to these four. இந்த 4 உரிமைகள் தான் மனித உரிமைகள். So இது ஒரு விஷயம் definition. அடுத்து பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பின்னாடி பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா the Constitution of India, the individual's dignity guaranteed by the Constitution of India. இந்திய அரசியல் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகள். We know the Constitution is supreme law of our land. அதான் முக்கியமான ஒரு சட்டம். அதான் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம். The Constitution that rules our country. Even the President of India gets his right from the Constitution. President of India என்ன உரிமை இருக்கு, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதே அரசியல் சட்டத்துல இருக்கு. இப்ப நம்ம கவர்னர் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத பத்தி பேசும்போதே எதை பத்தி பேசுறாங்க? அரசியல் சட்டத்துல அவங்க உரிமை இருக்கா, அவங்க நாட்டு படி அப்படின்லாம் பார்க்கணும். சோ அப்ப அரசியல் சட்டம் ஒரு முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு மேல யாருமே கிடையாது. பிரசிடென்ட் கீழே தான் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, பாராளுமன்றம், சட்டமன்றம் எல்லாம் சட்டத்து கீழே தான். அப்படி ஒரு முக்கியமான சட்டம். அந்த அரசியல் சட்டம் சில உரிமைகளை உத்தரவாதம் செய்துள்ளது, மக்களுக்கான உரிமைகளை. அந்த உரிமைகளும் மனித உரிமைகள். அவை என்னன்னு பின்னாடி பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, இந்திய அரசியல் சட்டத்தில் பார்ட் 3 of the Constitution ஒரு பகுதி கட்டாயமா நீங்க படிக்க என்டிலோ சொன்னாங்க, எல்லாரும் Constitution படிக்கணும். Part 3 of the Constitution speaks about fundamental rights. மக்களுடைய அடிப்படை உரிமைகள் ஒரு தலைப்புல நிறைய உரிமைகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. அந்த உரிமைகள் எல்லாம் மனித உரிமைகள். வார்த்தை வித்தியாசமா பயன்படுத்திருக்கு. அரசியல் சட்டத்துல என்ன சொல்றாங்க? வார்த்தை அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு வார்த்தை சொல்றாங்க. பட் தட் இஸ் நதிங் பட் human rights. So what the definition says, the rights as enshrined in the Constitution are human rights. That means the fundamental rights guaranteed in the Constitution are human rights. That is another one. Then thirdly, international covenants. What do you mean by covenants? Covenants are nothing but contracts. You all know about contracts. Conventions. Contract is between nations. The United Nations creates contracts. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைய ஒப்பந்தங்கள் ஏற்படும். அது யாருக்குள்ள ஒப்பந்தங்கள் ஏற்படும் சொல்லுங்க? கண்ட்ரியோட ஒப்பந்தங்கள், நாடுகளுடனான ஒப்பந்தம். ஐக்கிய நாடுகள் சபையில நீங்களும் நானும் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் ஆக முடியாது. நாடுகள் தான் உறுப்பினர் ஆகலாம். அப்படி உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து சில ஒப்பந்தங்கள் போட்டுக்குவாங்க. அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டா அந்த ஒப்பந்தத்தை பின்பற்றணுமா வேண்டாமா? கட்டாயமாக பின்பற்றணும். கான்ட்ராக்ட் இஸ் பைண்டிங் ஆன் தி பார்ட்டிஸ் டு தி கான்ட்ராக்ட். So these conventions are international contracts between nations. There are many conventions. Convention on rights of the child, குழந்தைகள் உரிமைக்கான உடன்படிக்கை. அப்ப நாடுகள்லாம் சேர்ந்து என்ன உரிமை, குழந்தைகளுக்கு என்னென்ன உரிமையெல்லாம் எங்க நாட்டுல கொடுப்போம்னு உறுதி கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய கன்வென்ஷன் இருக்கு. நீங்க ஐநா சபையினுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா there are lot of conventions. Convention against death penalty, Convention on rights of women, Convention against discrimination of women in all forms, Convention on the rights of the child, Convention on refugee rights. Like that, there are many conventions. As I told you, conventions or India, suppose India is a signatory to the contract, na India la amal paduthanum. That means about two conditions irukku. One, அந்த நாடு அதுல கையெழுத்து போட்டுக்கணும். இன்னொன்னு,
அந்த நாட்டு பாராளுமன்றத்துல அந்த கன்வென்ஷனுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கணும். A country must be party to the convention. Secondly, the convention must be ratified in the parliament of that country. உதாரணமா Convention on Rights of the Child, India has signed. Not only that, Indian Parliament has ratified the convention. அது மாதிரி இருந்துச்சுன்னா it has a force of law. அது மாதிரி இந்தியா கையெழுத்து போட்டு இந்திய பாராளுமன்ற ஒப்புதல் அளிச்சிருந்துச்சுன்னா அந்த கன்வென்ஷனுக்கு ஒரு சட்ட அந்தஸ்து உண்டு. அது நம்ம நாட்டுல அமல்படுத்தலாம். அதை மீறினா கேட்கலாம். புரியுதா? Can you follow me? So such a type of convention அது மாதிரி இங்க இந்திய நாட்டில் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய கன்வென்ஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றப்பட்ட பல்வேறு உடன்படிக்கைகள் இந்திய நீதிமன்றங்களிலே அமலாக்கம் செய்யக்கூடிய கன்வென்ஷன் எல்லாம் என்னென்னலாம் உரிமை கொடுத்திருக்கோ அவைகளெல்லாம் என்னது மனித உரிமைகள். புரியுதா உங்களுக்கு இந்த விஷயம்? அப்ப இது மாதிரி இந்தியா நிறைய கன்வென்ஷன்ஸ் கையெழுத்து போட்டிருக்கு. இந்திய பாராளுமன்றம் அதை ஒப்புதல் அளிச்சிருக்கு. அப்ப அந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் இந்திய நீதிமன்றத்துல அமல்படுத்தலாம். ஒண்ணு, அந்த கன்வென்ஷன்ஸ்ல என்னென்னலாம் மனித உரிமைகளாக கொடுக்கப்பட்டிருக்குதோ அவைகள் எல்லாம் மனித உரிமைகள். சோ இந்த டெஃபினேஷன் பாருங்க. அவ்வளவுதான் டெஃபினேஷன். வெரி சிம்பிள். லைஃப், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, டிக்னிட்டி. இது மனித உரிமை. இந்திய அரசியல் சட்டத்திலே அடிப்படை உரிமைகள் என்ற தலைப்பிலே முகவுரை preamble to the constitution என்ற தலைப்பிலே என்னென்னவெல்லாம் உரிமைகளால் கொடுக்கப்பட்டிருக்கோ அவைகள் எல்லாம் மனித உரிமைகள். மூன்றாவதாக ஐக்கிய நாடுகள் சபையால் இயற்றப்பட்ட உடன்படிக்கைகளில் இந்திய நீதிமன்றத்தில் அமலாக்கம் செய்யக்கூடிய உடன்படிக்கைகள் எல்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அவைகள் எல்லாம் மனித உரிமைகள். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த டெஃபினேஷன்? ஏன்னா இது ரொம்ப முக்கியம். Any doubt on this? Right. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட். இதுல முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபையில நிறைய கன்வென்ஷன் இருக்காங்க. there are thousands of conventions. அதுல முக்கியமான 3 பேர் பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான 3. ஒன்னு தி யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், தமிழ்ல அகில உலக மனித உரிமை பிரகடனம் 1948. அகில உலக மனித உரிமை பிரகடனம், தி யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நெக்ஸ்ட், தி கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் 1966. தி கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களா? நீங்க செமினார் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாம் உங்க காலேஜ்ல போய் கிளாஸ் எடுக்கணும், தெரியுமில்ல? அது சொல்லிட்டாங்களா? சொல்லல இன்னும். நீங்க போன உடனே உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க உங்க காலேஜ்ல. அந்த ப்ரோக்ராம்ல நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பேசணும், சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கணும். அதுக்கு மார்க் உண்டு. பயப்படாதீங்க, ஆனா கட்டாயமா செய்யணும். So Convention on Civil and Political Rights 1966. குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமைக்கான உடன்படிக்கை 1966. மூன்றாவதாக நெக்ஸ்ட், International Covenant on Economic, Social and Cultural Rights 1966. இது 1966 தான். பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைக்கான உடன்படிக்கை 1966. இப்ப அந்த முன்னாடி 3 போடுங்க, 3 மட்டும் போடுங்க. ஒன்னு யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அகில உலக மனித உரிமை பிரகடனம். நெக்ஸ்ட், கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், குடியுரிமை மற்றும் அரசியல் உரிமைக்கான உடன்படிக்கை. மூன்றாவது சமூக, பொருளாதார, கலாச்சார உரிமைக்கான உடன்படிக்கை 1966. இந்த 3க்கும் சேர்த்து என்ன பேரு? பில் ஆஃப் ரைட்ஸ்.
ஏன்னா இந்த 3 டாக்குமெண்ட்ஸ்லயும் கட்டாயமா நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த 3 டாக்குமெண்ட் படிங்க. இதெல்லாம் பயங்கரமா உங்களுக்கு என்னென்னமோ பாடம்லாம் படிக்கிறீங்க, பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சிருக்கீங்க. அதுவும் இப்ப சிலபஸ்லாம் பார்த்தா எங்களுக்கு மயக்கம் வருது. பையங்கெல்லாம் 10th பையங்க புக் எடுத்து வர புக்கை பார்த்தாலே நமக்கு அது தலை சுத்துது. அவ்வளவு படிக்கிறீங்க. இதெல்லாம் படிக்கணும் கொஞ்ச நேரம் தான் ஆகும். தயவுசெய்து அடுத்த தடவை லைப்ரரிக்கு போகும்போது இந்த 3 டாக்குமெண்ட்டையும் ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு மறக்காது. இந்த 3 டாக்குமெண்ட்டும் வெரி சிம்பிள் ஃபியூ பேஜஸ் தான் இருக்கு. ஏன்னா இந்த 3 டாக்குமெண்ட்ல தான் மக்களுடைய அரசியல் உரிமைகள், மக்களுடைய குடியுரிமைகள், மக்களுடைய மனித உரிமைகள், பொருளாதார உரிமைகள், சமூக உரிமைகள், கலாச்சார உரிமைகள் ஆகிய எல்லா உரிமைகளும் இதுதான் அடங்கியிருக்கு. இது 3ஐயும் சேர்த்துதான் பில் ஆஃப் ரைட்ஸ், உரிமை சாசனம் அப்படின்னு சுருக்கமா சொல்றோம். இது எதுக்காக நான் இப்ப சொல்றேன்னு சொன்னா, இந்த 3 டாக்குமெண்ட்ல உள்ள விஷயங்கள் எல்லாம் மனித உரிமைகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த டெஃபினேஷன்ல வந்துச்சுல கன்வென்ஷன்ஸ், அது இந்த 3 முக்கியமான டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இதுவும் அந்த டெஃபினேஷன்ல பார்த்தோம். இந்திய அரசியல் சட்டம். இந்த இந்திய அரசியல் சட்டத்துல நெக்ஸ்ட் இந்திய அரசியல் சட்டத்துல பிரியம்பல், முகவுரை கொடுத்திருக்காங்க. இந்த முகவுரையில பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ். இதுவும் நீங்க படிக்க வேண்டிய ஒரு ஆவணம். We the people of India having solemnly resolved to constitute India into a இந்திய மக்கள், இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து யாரோ ஏற்படுத்தி நமக்கு போடல. மக்களாகிய இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு அரசியல் சாசனம். அதுல என்ன சொல்லும், இந்தியா எந்த நாட்டுக்கு கீழே உள்ள ஒரு அடிமை கிடையாது, இறையாண்மை மிக்க நாடு. நமக்கு மேல எவனும் கிடையாது. அமெரிக்காவோ பிரிட்டிஷோ இது மாதிரி எந்த நாடும் நமக்கு, நம்ம அதுக்கு அடிமை கிடையாது. இட்ஸ் a sovereign state. It's a socialist state. சமத்துவ சமுதாயம். சோசியலிசம் சொல்றோம்ல, சோசியலிசம்னா சமத்துவ சமுதாயம். அடுத்தது, இட்ஸ் a secular country. The country has no religion. நீ எந்த சாமியை வேணா கும்பிடலாம். ஸ்ரீரங்க ரங்கநாதர் கும்பிடுறியா, ஓகே, இட்ஸ் யுவர் ரைட். பிள்ளையார கும்பிடுறியா, இட்ஸ் யுவர் ரைட். ஜீசஸ கும்பிடுறியா, இட்ஸ் யுவர் ரைட். அல்லாஹ்வை கும்பிடுறியா, இட்ஸ் யுவர் ரைட். இல்ல கருப்பு சட்டை போட்டுட்டு கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்னு சொல்றியா, you have a right. It is a secular country. The state as it is has no religion. நம்ம நாட்டுல எல்லா மதமும் இருக்கு. யார் வேணா எந்த மதத்தை வேணா வழிபடலாம். அது அவரவருடைய உரிமை. You can even propagate your religion. மதத்தை நீங்க மத்தவங்க சொல்லலாம், இது மதம் இப்படி அப்படின்லாம், அதுவும் தப்பு கிடையாது. So it is a secular country. The country as it is has no religion. It is people who can profess any religion they like. Then democracy. இங்க வந்து மன்னராட்சி மாதிரி இவரு ஜாஜாக்கு அப்புறம் இவரு எல்லாம் கிடையாது. You can vote and elect. அதனால நான் சொன்னேன், நீங்க இந்த பிரைம் மினிஸ்டர் வரப்போற பிரைம் மினிஸ்டர் இங்க தான் இருக்காங்க. People can elect. இன்னைக்கு உள்ள போடுவான், நாளைக்கு உள்ள போட்டுவான். ஜெயலலிதா பாத்தீங்கன்னா உள்ள போட்டான். சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுப்பாங்க, என்னன்னா செய்யலாம், வேணாம்னா வேணாம் தள்ளிடலாம். So that is democracy. Then republic. It is a republic country. It is not a colony of any other country. So preamble இருக்கு. Not only that, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. Next, to secure all its citizens justice, liberty, equality. வந்து பாத்தீங்களா டெஃபினிஷன்ல பிரியம்பலே முகவுரையிலே அரசு சட்ட முகவுரையிலே அது மனித உரிமை சாராம்சம் இருக்கு. ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். மக்களுக்கான
நீதியை பெறுவதற்கு என்ன நீதி? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. To secure citizen justice, social justice, economic justice, and political justice. Then we have liberty of thought, expression, belief, faith, and worship. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யோசிக்க கூட சுதந்திரம் கிடையாது. ஹிட்லர் காலத்துல நீ இப்படிதான் யோசிக்கணும்னு சொல்லுவான். நீ மாத்தி யோசிச்சேன்னா என்ன பண்ணுவான்? சரித்திரத்தை படிச்சிருப்பீங்க, ஒரு கருவி வச்சிருப்பாங்க. என்னது ஞாபகம் இல்ல? கிலட்டின். யாரும் சொல்றாரு, சத்தமா சொல்லணும். கிலட்டின் எதுக்கு? அது கிலட்டின் கருவி என்னது? நீங்க இப்ப கிலட்டின் சொன்னா ரேசரை சொல்றீங்க. கழுத்தை கட் பண்ற கருவி. யாரெல்லாம் மாட்டு கருத்து வச்சிருக்கானோ அவனெல்லாம் வெட்டிடுவான் கழுத்தை. தாட், சிந்திப்பதற்கான சுதந்திரம் கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் கிடையாது. இப்ப அப்படி கிடையாது. நீங்க என்ன வேணா யோசிக்கலாம். நான் இப்ப பேசிட்டு போறேன், நான் சொன்ன கருத்துக்களை பத்தி நீங்க யோசிக்கலாம். அவருக்கு சொன்னாரு சரியா தப்பா அப்படின்னா நீங்க you can think for yourself. You have a right to conscience. I think very யோசிச்சே மட்டும் இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? யோசிச்சே மட்டும் இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? பயன்படுத்தணும். அதனால யோசிச்ச கருத்துக்களை என்ன பண்ணணும்? மற்றவங்களோட பகிர்ந்து. அதான் எக்ஸ்பிரஷன். It's not only thought. What you thought, you should share with others. அதான் freedom of expression. பேச்சுரிமை, எழுத்துரிமை. And the expression can be in any form. It may be by a talk. In a period, in between period, and பேசிட்டா கூட அது எக்ஸ்பிரஷன் தான். இல்ல இது மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு பேசினாலும் எக்ஸ்பிரஷன் தான். ஒரு ஊர்வலம் போனாலும் அது எக்ஸ்பிரஷன் தான். ஊர்வலம் போறது எப்படி எக்ஸ்பிரஷன் ஆகும்? எங்க ஊர்வலம் போலாங்க? போகும்போது சும்மா போ பிளக்கார்ட் பிடிச்சிருக்காங்க, மகளிர் ஊர்வலம் போகும்போது பிடிச்சிங்களா இல்லையா? பெண்கள் உரிமை வேண்டும் அப்படின்னா பிளக்கார்ட் பேம்ப்லெட் பிடிச்சிட்டு போவோம், கோஷம் போடுவோம், பேனர் முன்னாடி பிடிச்சிட்டு போவோம். அது எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறோம். ஒரு டிவி சேனல் இட்ஸ் a freedom of expression. நீங்க உங்க காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து நீங்க ஒரு டிவி சேனல் வைக்கலாம். ஹியூமன் ரைட்ஸ் சேனல் கூட வைக்கலாம். இது என்ன நன்கோலாம் சேனல் இருக்கு. ஆப்பம் செய்யறத பத்தி சொல்லி தரதுக்கு சேனல் வச்சிருக்கான். சாப்பாடு செய்யறதுக்குன்னே சேனல் இருக்கா இல்லையா? எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் பத்தி சேனல் இருக்கும். சோசியல் ஒர்க்கர்ஸ் நீங்க உங்களோட தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது சேனல் இருக்கும். So that is freedom of expression. Then you have a right to believe. நம்பிக்கை. நீங்க எது மேல வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம். It's your right. You have faith or something. You have a right to worship. ஏற்கனவே சொன்னேன், என்ன கடவுள் வேணும்னு நினைக்கிறோம் அவங்ககிட்ட வேண்டிக்கலாம். Then equality. Status. Equality in opportunity. Equality to promote among them all. எல்லா வகையிலும் சமத்துவம். பின்னாடி அதை பத்தி பார்ப்போம். It's fraternity assuring dignity of individuals. Dignity of individuals. சகோதரத்துவம். fraternity னா சகோதரத்துவம். அடுத்தவருடைய கண்ணியத்தை மதிக்கிறது. நாம இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இட்ஸ் a two way. ஒரு சமயத்துல நீங்க மனித உரிமை பாதுகாவலரா இருப்பீங்க. ஒரு சமயத்துல நீங்க மனித உரிமையை மீறுபவரா இருப்பாங்க. அப்ப மீறவும் கூடாது, உங்களோட உரிமையை யாரும் மீறவும் கூடாது, நீங்க மத்தவங்களோட உரிமையை மீறக்கூடாது. It's your duty to protect the human rights of others. Next. So there is a judgment, Supreme Court judgment la சொல்றாங்க இல்லையா? Ideals enshrined in the preamble to our constitution would be a guiding laser beam. அப்ப நீங்க அந்த preamble பாத்தீங்கன்னாவே இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடா இருக்கும், எப்படியெல்லாம் மனித உரிமை இருக்கணும், சமூக நீதி, பொருளாதார நீதி, எல்லா சமத்துவம் இதெல்லாம் வர்ற மாதிரி இருக்கணும். அதனால இந்த preamble is a laser beam. இது முன்னாடி உள்ள உரிமைகள் என்ன அரசியல் சட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் பிறப்பு, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனித உரிமை என்பது பிறப்புரிமை.
சட்டம்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அந்த உரிமையை பிரதிபலிப்பதாக இருக்கு நம்மளோட அரசியல் சட்டம். இந்த தீர்ப்புல நீதிபதி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃப்னா உடலுக்கான உரிமை, உயிருக்கான உரிமை. இந்த உரிமையில நிறைய விஷயங்கள் சேர்க்கலாம். போலீஸ் அடிக்கிறான், இது ரைட் டு லைஃப், வயலேஷன் ஆஃப் ரைட் டு லைஃப். ஒரு கஸ்டடியல் டார்ச்சர், கஸ்டடியல் டெத், லாக் அப்ல இறந்துட்டாங்க, கொல்லிட்டாங்க, இட்ஸ் அகைன்ஸ்ட் ரைட் டு லைஃப். ஒரு கணவன் மனைவி அடிக்கிறான், அகைன்ஸ்ட் ரைட் டு லைஃப். ஒரு கணவன் மனைவி அடிக்கிறான், மனைவி கணவன் அடிக்கிறான், அதுவும் அப்படிதான் ரைட் டு லைஃப். உடலுக்கான உரிமை, உயிருக்கான உரிமை. தென் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஏற்கனவே சொன்ன சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம். ஆண் பெண் சமம். ஜாதிய பாகுபாடு கிடையாது, மத பாகுபாடு கிடையாது, மொழி பாகுபாடு கிடையாது, இன பாகுபாடு கிடையாது. எல்லாரும் சட்டத்துக்கு முன் சமமானவர்கள். அது மட்டும் இல்ல, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சட்ட பாதுகாப்பு என்பது எல்லாத்துக்கும் சமமா கிடைக்கணும். ஒரு சிலருக்கு கூட, ஒரு சிலருக்கு குறைவா கிடையாது. ஸோ ஈக்குவாலிட்டி, சமத்துவம், சமத்துவத்திற்கான உரிமை. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பேச்சுரிமை. தென் ரைட் டு இன்ஃபர்மேஷன். இந்த பேச்சுரிமை என்பது தகவல் பெறும் உரிமையை உள்ளடக்கியது. சமீபத்தில் ஒரு சட்டம் எடுத்துட்டாங்க, என்னன்னா தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் பெறும் உரிமை சட்டம். ரொம்ப முக்கியமான சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் இது தெரிவிக்கிறது. இது ஒரு முக்கியமான மனித உரிமை. இந்த உரிமை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அரசிடமிருந்து எந்த தகவலை வேண்டுமானாலும் நம்ம கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நம்மளோட வரி பணத்துக்கு செயல்படும் அரசு, என்ன வேணா கேட்கலாம், ரைட் டு இன்ஃபர்மேஷன். அதான் இந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் ஏதோ நம்மளோட பர்சனலா தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் இல்ல, நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் கேட்கணும்னு இல்லை. ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு என்னென்ன தகவலை எல்லாம் அரசு அதிகாரிகள் கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கும். நீங்க பாருங்க, அந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நிறைய செய்யலாம். நாங்க வந்து மாதம் ஏதாவது ஒரு தலைப்பை சூஸ் பண்ணி ரைட் இன்ஃபர்மேஷன் ஒரு லெட்டர் போடுவோம். என்னோட ஆஃபீஸ்ல ஒரு பிளைண்ட் லாயர் இருக்காரு, இஸ் விஷுவலி இம்பேக்ட். அவர் நிறைய லாபமா இருப்பாரு, பெண்களும் அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி செய்வோம். ஒரு லெட்டர் போட்டோம். எஜுகேஷனல் டாக்ஸ்னு ஒரு கார்பரேஷன்ல போடுவோம், பார்த்துருப்பீங்க. எஜுகேஷனல் செஸ்ன்னு போடுவோம். சினிமா டிக்கெட்ல பாத்தீங்கன்னா இருக்கும், வீட்டு வரியில பாத்தீங்கன்னா இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். அது எதுக்காகன்னு சொன்னா, இப்போ மாநகராட்சி வசூலிப்பா, மாநகராட்சியில உள்ள பள்ளிகளுக்கெல்லாம் அந்த பணத்தை பயன்படுத்துவாங்க. நாங்க ஒரு லெட்டர் போட்டோம். மாநகராட்சியில கடந்த 3 ஆண்டுகளில் வசூலிச்ச பணம் எவ்வளோ, கல்வி வரி வசூலிச்சது எவ்வளோ, எவ்வளவு செலவழிச்சுன்னு கேட்டோம். நம்ப மாட்டீங்க, வசூலிச்சது 19 கோடி, செலவழிச்சது 8 லட்சம். பதில் போடலாம். உடனே எல்லா பள்ளிக்கும், கார்பரேஷன் பள்ளிக்கு, திருச்சியில 54 பள்ளிகள் இருக்கு, 54 பள்ளிக்கும் ஒரு லெட்டர் போடுவோம். உங்க ஸ்கூலுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு அப்படின்னா, அவங்க மருந்து கட்டிட்டு தபால் போடுறாங்க. எங்க ஊர்ல பாத்ரூம் இல்ல, டாய்லெட் இல்ல, குடிநீர் இல்ல, லைட் இல்ல, ஃபேன் இல்ல, அதெல்லாம் தொகுத்து கார்பரேஷன் இருக்கும். அவங்ககிட்ட பணம் இவ்வளவு இருக்கு, 15 கோடி இருக்கு, இங்க இவ்வளவு தேவை இருக்கு, இதெல்லாம் செய்ய தவறிய அதிகாரியுடைய பெயர் நம்ம ஓடி போடல. அடுத்த நாள் எல்லாருக்கும் இதெல்லாம் பண்ணிட்டான். நம்ப மாட்டேங்க. இந்த மாதிரி உங்க ஊர்ல ரோடு போடாம இருக்கு, இல்ல ரோடு போடுறா சரியா போடலையா, கான்ட்ராக்டர் யாரு, ஆக்சுவலா வந்து ரோடு எல்லாம் போட்டா அந்த போர்டே வைக்கணும். இந்த ரோடு யாரு கான்ட்ராக்டர், எவ்வளவு ரூபா மதிப்பீடு, அதோட அளவு என்ன, ஸ்பெசிபிகேஷன் என்ன, எவ்வளவு தாரி, எவ்வளவு கல்வி, எல்லாம் போடணும். இந்த மாதிரி இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் வெரி குட் லா. இதுக்கு வந்து போய் எக்ஸ்பர்ட்டா படிச்சுட்டு வந்தா வேண்டாம். யாராருக்கெல்லாம் லீவ் லெட்டர் எழுத தெரியுமோ அவங்கெல்லாம் இந்த லெட்டர் எழுதலாம். அனுப்புதல் போட்டு உங்க முகவரி, லீவ் லெட்டர் எழுதுறதுலாம் யாரும் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரே மாதிரி எழுதுவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு, ஒரு ஆஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ் அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி என்ன, அந்த ஆஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் தான் தெரியும்.
அதை எழுதிட்டு பிரதர்ஸ் மேரேஜ்னு போட்டான். அப்போ அந்த லீவ்லெட் எழுத தெரிஞ்சவங்களுக்கு அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல சவால் போடலாம். ஃப்ரம் அட்ரஸ் உங்க அட்ரஸ் எழுதிக்கணும். டு அட்ரஸ் நீங்க உங்களுக்கு எங்க இருந்து அந்த தகவல் வரணுமோ அந்த ஆபீஸ் அட்ரஸ். அது பொது தகவல் அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருச்சி. இங்கிலீஷ்ல பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருச்சி அப்படின்னு போட்டு ஐயா கீழ்கண்ட தகவல்களை எனக்கு வழங்க கேட்டுக்கொடுங்க அப்படின்னு ஒரு 4 கேள்வி, எத்தனை கேள்வி எல்லாம் கேட்கலாம், கேட்டு பாருங்க. இப்போ கூட வந்து போபால்ல ஒரு 11 வயசு பிள்ளை கலெக்டருக்கு ஒரு லெட்டர் போட்டுச்சு. தகவல் பெற உரிமை சட்டத்தின் கீழ் மனு, என் பள்ளிக்கு முன் உள்ள குப்பையை அகற்றுவது யாருடைய பொறுப்பு, இதனால வியாதி வந்தால் யார் பொறுப்பு அப்படின்னு ஒரு போட்டா அடுத்த நாள் காலையில கலெக்டர் வந்துட்டாங்க. வந்து குப்பையெல்லாம் அதில் சொல்லி எல்லாம் நின்று அந்த பாப்பாவை கூட்டி ஒரு பரிசு கொடுத்துருக்காரு. இது மாதிரி நீங்க செய்ய தவறாத அதிகாரிகளை செய்ய வைக்கலாம். ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இட்ஸ் அ ஹியூமன் ரைட்ஸ். தென் ரைட் டு எஜுகேஷன். முன்னாடி கான்ஸ்டியூஷன்ல ரைட் டு எஜுகேஷன் கிடையாது, இப்போ ரைட் டு எஜுகேஷன். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் சட்டமே வந்துருச்சு. 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி. படிக்காம யாரும் இருக்கக்கூடாது. கட்டாய கல்வி, இலவசமான கல்வி. So because right to education is a human right. Next. Then we have right to assemble. ஒரு இடத்துல கூடுறதுக்கு, மீட்டிங் போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. இது ஏதோ அரசியல்வாதிகளுக்கு மட்டும் உரிமைன்னு நினைச்சு கூடாது, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. மனித உரிமை தினத்தன்னைக்கு கூடலாம், சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு கூடலாம், மீட்டிங் போடலாம், ஊர்வலம் போகலாம். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், சங்கம் ஆரம்பிக்கலாம். கீதா நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு எங்க பகுதியில் உள்ள மக்கள், நுகர்வோர் அமைப்பு, மனித உரிமை அமைப்பு, இப்பெல்லாம் சங்கங்கள் அமைக்கலாம். ரைட் டு ஒர்க், எந்த பணி வேணாலும் செய்யலாம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதிக்காரங்க இந்த வேலை தான் செய்யணும்லாம் இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. யூ கேன் சூஸ் தி ஜாப். நான் என்ன வேலை செய்யணும்னு நான் முடிவு பண்ணலாம். நான் வக்கீலா போகணும்னு வக்கீலா வந்திருக்கேன், ப்ரொஃபஸரா வரணும்னு வந்திருக்கேன். So nobody can compel us because you belong to this community. You say no, dhobi na thuri thorikinu idella seyunga. So right to work is a human right. Then right to move freely throughout India. நான் எங்க வேணா தங்கலாம், எங்க வேணா போகலாம். நீ கேரளா அங்கதான் இருக்கணும், கேரளால எங்க வேணா போகலாம். இங்க தமிழ்நாடு போகலாம், நம்ம கேரளா போகலாம், காஷ்மீர் போகலாம், எங்க வேணா இந்தியாவுக்குள்ள எங்க வேணாலும் போகலாம், வரலாம், எங்க வேணா தங்கலாம். அது உரிமை, மனித உரிமை. Then abolition of bonded labor. கட்டாயமா யார்ட்டையும் வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. இன்னைக்கு நாங்க வேலை செய்யறேன், எனக்கு பிடிக்கல, I resign. I can very well resign and go to some other employer. It's my right. Nobody can prevent me. நீ சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சு வேற எங்கேயுமே வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. இல்ல கொத்தடிமையா வச்சுட்டு நீ எங்க வேலை செய்யணும், இல்லைன்னா ஆல் அவுட் அடிப்பேங்கிறது. இப்ப என்ன மாடர்ன் கொத்தடிமை இருக்கு. இப்ப எப்படின்னா அட்வான்ஸ் பணம் வாங்கிப்போம், ஒரு 5000 பணம் கடன் கொடுப்போம். நீங்க கடனை கொடுத்தாதான் வேற இடத்துல போலாம், வேலைக்கு போலாம். This is also an economic bondage. As Supreme Court case, People's Union of Civil Liberties versus Union of India no case. அதுல கொத்தடிமை எந்த வகையில் இருக்கக்கூடாது. Even economic bondage is a bonded labor. So there is an act called Bonded Labor Abolition Act 1976. கொத்தடிமை ஒழிப்பு சட்டம் 1976 இருக்கு. யாரையும் கொத்தடிமை, செங்கல் சூளை, கல் உடைக்கிற இடம், குவாரிஸ், டைமண்ட், ஆர்டிபிஷியல் டைமண்ட் ஒர்க், நெசவு தொழில், இதெல்லாம் பல கொத்தடிமைகள் இன்னும் இருக்காங்க. நெக்ஸ்ட், ரைட் டு லைஃப். Already I have discussed. Next, to move with dignity. It's not live with just a physical existence. ஏதோ உயிர் வாழ்வது மட்டும் உரிமை இல்லை, கண்ணியத்துடன் வாழ்வது. Right to live with dignity, கண்ணியத்தோட வாழ்வது. Not a mere animal existence. சும்மா ஒரு பிசிக்கல் லைஃப் கிடையாது. It is a live with dignity, கண்ணியத்தோட வாழ்வது. Live with respect. That's what it means. It's human rights. Next, right to life. ஒரு பேப்பர்ல எழுதி உனக்கு வாழ் உரிமை இருக்கு அப்படின்னு எழுதி கொடுத்தா பத்தாது. Right to Supreme Court. What Supreme Court says,
Right to life includes right to have food, right to have clothing, right to have shelter, right to have water, right to have health facility. So உயிர் வாழ்வதற்கு என்னென்னலாம் உரிமை வேண்டுமோ அதையெல்லாம் பெறுவதற்கான உரிமையும் உள்ளடக்கியதான் ரைட் டு லைஃப். ஸோ வீடு, குடியிருக்க சாப்பாடு, தண்ணி, குடியிருக்க இடம், மருத்துவ வசதி இதெல்லாம் இருந்தாலும் உயிர் வாழ முடியும். அதெல்லாம் பெறுவதற்கான உரிமை. அதுக்காக தான் இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம், சத்துணவு, பேறு காலத்துல மகளிருக்கு சத்து உணவு, வயசான பெற்றோருக்கு வந்து அரிசி ரேஷன் கடையில இலவசமா அரிசி கொடுக்குறாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்ல இருந்து கார்பரேஷன்ல இருந்து வாட்டர் சப்ளை பண்றான், வீடு கட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா இதெல்லாம் பெறுவதற்கு உரிமை உண்டு. இது மனித உரிமை. வாழ்வுரிமை என்பது வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் பெறுவதற்கான உரிமையை உள்ளடக்கியதானே. Right to food. Sorry, next. Right to health care. Health care is not a privilege for the few. காசு கொடுத்தா போறோம் இது மாதிரி போறவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. Even a poor man who can very well go to a government hospital to get treatment. The same treatment that we get from a corporate hospital. Access to health care. Affordability. மருந்து இலவசமா கிடைக்குது. அதனால health care is a human rights. It is for everyone, not only for the rich people who can pay the doctor, who can buy medicine. So the state has an obligation to provide health care to all the people, to make health care accessible to everyone, to sell drugs on an affordable price. Drug control, price control order அதெல்லாம் இருக்கு. அது மாதிரி அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் health care because it's a human rights. Next. This I already explained. அதுவும் அந்த குடித நீர் பத்தி சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, சும்மா தண்ணி இறந்து உப்பு கிக்கிற மாதிரி பாட அடிக்கிற மாதிரி தண்ணி எல்லாம் இல்ல. Sweet, clean, potable drinking water. சுகாதாரமான தூய இனிப்பான குடிநீர் வழங்க வேண்டியது அரசுடைய கடமை. சும்மா நீ உப்பு கக்கிற மாதிரி தண்ணி, நாரண மாதிரி தண்ணி இதெல்லாம் கிடையாது. அது உரிமை. தண்ணீர்னா குடித நீர் கொடுக்கணும், அது சுகாதாரமான குடிநீரா இருக்கணும், நோயெல்லாம் பரப்பக்கூடிய குடிநீரா இருக்கக்கூடாது, ஸ்வீட்டான இனிப்பான குடிநீரா இருக்கணும், ஆர்டர்லாம் இருக்கக்கூடாது, நாட்டா இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், தி ரைட் அகைன்ஸ்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட். தனியா சிறையில் அடைச்சிக்க கூடாது, தனிச்சிறை அப்படி போடுறாங்க, தனி ரூம்ல போட்டு அடைச்சிக்கூடாது, அதோட மிங்கிள் பண்ணணும் கைதிகள் தான். Handcuffing, ஏன்னா ஜெயில இருந்தா இதை போட்டீங்கன்னா few rights. Even prisoner has human rights. அவன் ஜெயில போட்டதுனாலேயே அவனுக்கு எல்லா மனித உரிமையும் சஸ்பெண்ட் கிடையாது. Even a prisoner, an accused has some human rights. He may not have all the rights, but he has the rights. Handcuffing, யாருக்கும் handcuffனா தெரியல, அந்த சங்கில போடக்கூடாது. Right against delayed execution. ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டு 30 வருஷம் வச்சிருந்து தூக்கு தண்டனையும் போடாம 30 வருஷம் ஜெயிலையும் வச்சிருந்து பண்ணக்கூடாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப கேஸ் நம்மளோட இந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்குல உள்ள கேஸ். நேற்று சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கு. அப்ப ஜட்ஜே கேட்டிருக்காரு, இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. கவர்னர் பெண்டிங்ல வச்சிருக்காரு. 7 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. தூக்கு தண்டனை கொடுத்து உடனே தூக்கு தண்டனை நிறைவேற்றிருந்தா அது வேற. தூக்கு தண்டனை கொடுத்துட்டு இன்னைக்கு தூக்குல போடுவாங்களோ நாளைக்கு தூக்குல போடுவாங்கன்னு 30 ஆண்டுகளுக்கு மேல சிறையில இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு 2 வகையான தண்டனை. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே சிறை தண்டனை வேற அனுபவிச்சிருக்காங்க. அப்படிதான் கூடாது. டிலைட் எக்ஸிகியூஷன் இஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். கஸ்டோடியல் டெத், லாக் அப் மரணங்கள்லாம் கூடாது. நெக்ஸ்ட், அதெல்லாம் மனித உரிமை மீறல். தென் ரைட் டு க்ளீன் என்வாயர்மெண்ட். இன்னைக்கு என்ன சொல்றோம், 3ல 1 பங்கு காடுகள் இருந்தாதான் இங்க மனிதன் நல்லா வாழ முடியும். இன்னைக்கு அதிகமான வெப்பம் தமிழ்நாட்டுல எங்க தெரியுமா? நேற்று திருச்சி 103 டிகிரி. ஏசி போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது, வெளியே போனா தெரியும்.
திருச்சியில ஏன் வைப்போம் அது மாதிரி? எல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல, காடே இல்ல. 3ல ஒரு பங்கு காடு இருக்கணுங்க, 10ல ஒரு பங்கு கூட காடு இல்ல. சேட்டலைட் பிக்சர் எடுத்து பார்த்தா தெரியுது. அஃபாரஸ்டேஷன் இல்ல, இல்ல டிஃபாரஸ்டேஷன் ஆயிட்டு இருக்கு. அனிமல்ஸ் have become extinct. நம்பர் விட்டு எண்ணலாம். டைகர் 1000 இருக்கு, யானை 100 யானை செத்து இருக்கு கொஞ்ச மாசத்துலயே. இப்படி அனிமல்ஸ் எல்லாம் செத்துட்டு வருது, ரேர் அனிமல்ஸ் எல்லாம். இனிமே நீங்க நம்மளோட ஜெனரேஷன், ஃபியூச்சர் ஜெனரேஷன்லாம் டைகர் படம் அப்படின்னு படம் தான் பார்க்க முடியும், டைகரை பார்க்க முடியாது. இப்படி இருந்துச்சான் ஒரு மிருகம் அப்படின்னு டைனோசர் மாதிரி ஏதாவது சினிமா டைகர் படம் எடுப்பான், சார் எடுத்து போடுறது அது மாதிரி. டைனோசர் இப்ப நீங்க சினிமால தான் பாக்குறோம், படத்துல தான் பார்க்க முடியும். அது மாதிரி ரேர் ஸ்பீசிஸ் ஆயிட்டு வருது. சாதாரண அனிமல், பேர்ட்ஸ், சிட்டுக்குருவி இல்லைங்க. பாருங்க, சிட்டுக்குருவி கிராமத்துல இருக்கு. அம்மா, இந்த கிராமத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்களே, அவங்க பாப்பாவோட வந்திருக்காங்களா? பின்னாடி உங்க ஊர்ல சிட்டுக்குருவி இருக்காமா? வில்லேஜ்ல இருக்காண்ணா சிட்டுக்குருவி. நல்ல விஷயம். அவங்க வந்து பெருமையா சொல்றாங்க பாருங்க, அவங்க வில்லேஜ், எங்க வீட்டுல சிட்டுக்குருவி இருக்கு, நீங்க தான் சிட்டுக்குருவி எல்லாம் கொண்டுட்டீங்கன்றாங்க. மறைமுகமா சொல்றாங்க அவங்க, புரியுதா? இங்கதான் நகரத்துல தான் சிட்டுக்குருவி இல்ல, சிட்டில இருக்குப்பா, ரொம்ப கம்மிப்பா. நீங்க நிறைய ரேர் ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் எங்க பார்த்தாலும் அலையும், சில இடத்துல இருக்கும், நிறைய இடத்துல இல்ல. அதனாலதான் வருது. நாங்கெல்லாம் வைக்கலையே, அதனால உங்க வீட்டுக்கு வருது. நிறைய இல்லப்பா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய ஸ்பீசிஸ் எல்லாம் காணோம் இப்போ. காக்கா கூட ரொம்ப கம்மி தான் இப்போ. அதனால நிறைய ஸ்பீசிஸ் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, this is all ecological balance. அதனால போயிடுச்சு. அதனாலதான் புலி வெவ்வேறு வேகமாதல், வெள்ளம் வருது, அழிவுலாம் நிறைய நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் child rights. இத பத்தி பின்னாடி பேசுவாங்க. environmental rights I already told you. Rights of the scheduled class people or human rights. Rights of the scheduled tribes or human rights. Persons with disability, மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட உரிமை, மனித உரிமைகள், வயதானவங்களோட உரிமைகள், மனித உரிமைகள், ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் நம்ம இவ்வளவு பார்த்தோம். Because human rights is protected by law. International covenants, constitution, various other laws, protection of human rights act, பல சட்டங்கள் வழியாக மனித உரிமை பாதுகாக்கப்படுதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் பிறப்புரிமைன்னு பார்த்தோம். ஆனாலும் we have challenges. Poverty, இன்னும் poverty, வறுமை இருக்கு, சத்தின்மை இருக்கு. நெக்ஸ்ட் சேலஞ்ச் ஆஃப் எஜுகேஷன். உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லாரும் படிக்கிறாங்களா? நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்கூலோடு அவ்வளவுதான். நம்மளாம் ப்ரிவிலேஜ், நம்மளாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் சொல்லுவாங்க, நம்ம காலேஜ் லெவலுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க 5வது படிச்ச உடனே மாடு மேய்க்க போகுது, 5வது படிச்ச உடனே மெக்கானிக் ஷாப் வேலைக்கு போறாங்க. So illiteracy is a life sentence, like a life sentence. It is a violation of human rights. It's a challenge. இன்னும் நிறைய எல்லாருக்கும் கல்வி போல. நெக்ஸ்ட் terrorism, both terrorism by the terrorists as well as terrorism by state terrorism. அதனால பாதிப்புகள். நெக்ஸ்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், மகளிர் உரிமையெல்லாம், சமத்துவ உரிமையெல்லாம் பேசுறோம். ஆனா மக்கள், பெண்கள்லாம் வந்து எல்லா உரிமையும் பெற்றுட்டாங்களா? இல்ல, இன்னும் இல்ல. நெக்ஸ்ட் தி சேலஞ்ச் ஆஃப் டெமோக்ரஸி, ஜனநாயகம் பேசுறோம். ஆனா பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம், லஞ்சம் வாங்கி ஜெயிக்கலாம். சட்டத்தின் ஆட்சின்னு பேசுறோம், சட்டத்தை மீறவங்களும் இன்னும் இருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஆர் சேலஞ்சஸ். சயின்டிபிக் டெக்னாலஜி பத்தி பேசுறோம். இது எல்லா பீப்புளையும் அடைஞ்சிருச்சா? நோ, இட் இஸ் ஒன்லி ஃபார் தி பிரிவிலேஜ். நீங்க பெட்ரோல் வாங்க முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கு. நிறைய டெக்னாலஜி பத்தி பேசுவோம், அட்வான்ஸ்மெண்ட், சயின்டிபிக் டெக்னாலஜி, அதெல்லாம் இன்னும் இட் ஹஸ் நாட் ரீச்ட் ஆல் தி பீப்புள். இட்ஸ் a challenge. நெக்ஸ்ட் ரெஃப்யூஜிஸ், இலங்கையில இருந்து வராங்க, கள்ளப்பாடுல வராங்க, தங்க முடியல. மைக்ரன்ட்ஸ், வேற ஊர்ல இருந்து, நார்த் இந்தியால இருந்து இங்க பொழைக்க வரோம். இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்
சேலஞ்ச் ஆஃப் இன்இக்வாலிட்டி, எத்திக்கல், ரேசியல், ஜெண்டர், சோசியல். ஜாதி முற்றிலுமா ஒழிக்கப்பட்டது, தீண்டாமை குற்றம் அப்படிலாம் சொல்றோம். அரசியல் சட்டம் தெளிவா சொல்லுது. ஆனா இன்னும் ஜாதிய பாகுபாடு இருக்கு. ஜெண்டர், ஆண் பெண் சமம்ன்றோம், இன்னும் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி தேர், சமூக பாதுகாப்பு இருக்கு. நெக்ஸ்ட், groups at risk, HIV. Now, 5 years India will be the capital of HIV and AIDS சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த் ரைட் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட், upholding human rights norms. Human rights சட்டமா இருந்தாலும் norms is a challenge. Next, challenge of environment மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் மனித உரிமையை மீறப்படும். நெக்ஸ்ட், challenge of corruption. இங்க போனா corruption இன்னும் இருக்கு. நெக்ஸ்ட், challenge of arbitrary arrest. யார வேணா கைது பண்றோம், extra judicial killings சரியில்ல. Next, challenge of issues from economic, social and technological issues. Next, challenge of justice system. கேஸ் போட்டா என்னைக்கு முடியும் பார்த்துக்கே தெரியாது, நான் ஒரு அட்வொகேட். Next, challenge of human rights protection system. human rights எல்லாம் இருந்தா கூட அதெல்லாம் முழுமையாக எல்லாரும் அனுப்பிச்சாங்க இல்ல. Next, then அதனாலதான் we are focusing on younger generations. So இவ்வளோ உரிமைகள்லாம் இருக்கு, ஆனா அதை எல்லாருக்கும் இன்னும் அடையல. அதை யார் மாற்ற முடியும்? நீங்க தான் மாற்ற முடியும். younger generation, people like you can alone change it. Next, so let us take an oath to preserve and protect human rights of our very citizens. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருடைய மனித உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. நெக்ஸ்ட், இதான் ஹென்றி சொன்னாங்க, human rights defenders. Let us proud to be a human rights defender. So I will stop here. I'll take 1 or 2 questions. Already we are running late, but நான் எனக்கு கொடுத்த டைம் கரெக்டாக தான் நான் 1 மணி நேரம் முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீட்டிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. I'll finish it in 5 minutes. ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தாராளமாக கேட்டீங்கன்னா I'll be happy. இல்லை உங்களோட ரியாக்ஷன் டு திஸ், அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். கேள்விதான் கேட்கணும்னு இல்லை. நீங்க what you perceive my human rights na enna அப்படிங்கறத பத்தி உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தாட் என்னன்னாலும் you can share. பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? என்னன்னா இந்த மனித உரிமையெல்லாம் முதல்ல சொல்லும்போது சொன்னேன் என்ஃபோர்ஸபிள் சொன்னேன் நான் உங்ககிட்ட. இந்த மனித உரிமைகள்லாம் ஏதோ பேப்பர்ல எழுதுறது மட்டும் இல்ல. இந்த மனித உரிமைகள் மீறப்பட்டால் நாம தீர்வு பெறலாம். ரைட் டு ரெட்ரெஸ், அதுவும் இட்ஸ் லைக் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ வெறும் ஹியூமன் ரைட்ஸ்லாம் இருக்குன்னு மட்டும் கிடையாது. இந்த மனித உரிமைகள் மீறப்பட்டால் நாம் நிவாரணம் பெறுவதற்கு, தீர்வு பெறுவதற்கு, to get redressal of our grievances, we can enforce it. அதுதான் நீதிமன்றத்தின் வழியாக பெறலாம். ஹைகோர்ட் அணுகலாம், சுப்ரீம் கோர்ட் அணுகலாம். இங்க உள்ள நீதிமன்ற மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மனித உரிமை மத்தியானம் பேசுற ஸ்பீக்கர் பேசுவாங்க ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னென்னலாம் மனித உரிமையை பாதுகாப்பதற்கான நிறுவனங்கள், அமைப்புகள் இருக்கு. மனித உரிமை நீதிமன்றம் மாவட்டத்திலே இருக்கு. சார் சொல்லுவாங்க பின்னாடி, அதை நான் பேசினா தப்பு அவங்க சொல்லுவாங்க. அதனால இந்த தீர்வு பெறுவதும் மனித உரிமையே. அதான் ரெமடிஸ், ரெட்ரெசல். நெக்ஸ்ட், வேற கேள்விகள்? நல்ல கேள்வி. இந்த நேரம் கருதுனால நான் முழுசா சொல்ல முடியல. தகவல் உரிமை சட்டத்தின் கீழே மனித உரிமை குறித்த தகவலை கேட்டீங்கன்னா 48 மணி நேரத்துல பதில் சொல்லணும். வேற எந்த தகவலாக இருந்தாலும் 30 நாளைக்குள்ள பதில் சொல்லணும். 30 நாளைக்குள்ள சொல்லலன்னு சொன்னா அவன் தகவல் கொடுக்காத ஒவ்வொரு நாளுக்கும் அந்த அதிகாரிக்கு 250 ரூபாய் ஃபைன். ஒவ்வொரு நாளைக்கும் 5 நாள் 4 நாள் லேட்டா கொடுத்தா 1000 ரூபாய், 100 நாள் லேட்டா கொடுத்தா 25,000 ரூபாய். அதனால நீங்க தபால போட்டு பாருங்க,
உங்களுக்கு உடனே பதில் வரும், நாளையில இருந்து ஆரம்பிங்க. இது இப்போ அப்படி தகவல் கேட்டு கொடுக்கலன்னு சொன்னா தி ரைட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி வெப்சைட்ல ஒரு போர்ட்டல் இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மேல்முறையீட்டு அதிகாரி இருப்பாங்க. இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல நீங்க PA டு கலெக்டர் கேட்டீங்கன்னா மேல்முறையீட்டு அலுவலர் கலெக்டர் இருப்பார். கலெக்டர் ஒரு தகவல் கேட்டு அவர் கொடுக்கலன்னா செக்ரட்டரி. இப்படி நீங்க மேல்முறையீடு போடலாம். அப்பீல் நான் கேட்டேன் இவர் கொடுக்கல, 30 நாள் வெயிட் பண்ணிட்டு 30 நாளைக்குள்ள தகவல் கொடுக்கலன்னா நீங்க அப்பீல் போடலாம். அப்பையும் கொடுக்கலன்னு சொன்னா தகவல் ஆணையம்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அவங்ககிட்ட மேல்படுத்த அவங்க தான் இந்த ஃபைன் எல்லாம் போடுவாங்க. அந்த ஃபைனை அவன் டிபார்ட்மெண்ட்ல நம்மளோட வரிப்பணத்துல கட்ட முடியாது. எந்த அதிகாரி அந்த தகவலை கொடுக்கணுமோ அவன் பாக்கெட்ல இருந்து கட்டணும். அதனால எவனும் அதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டான், உடனே தகவலை கொடுத்துருவோம். அதனால நீங்க தாராளமா கேட்கலாம். இதை பதிவு தபால் அனுப்புனா நல்லது. ஏன்னா நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும் அனுப்புனதுக்கு. அனுப்பணும்னு கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ல தமிழ்நாடு குறித்த தகவலா இருந்தா 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அந்த மனுவுல ஒட்டணும். கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் பண்ணி விற்பாங்களே தெரியும், தாலுகா ஆஃபீஸ்லயே இருக்கும், கோர்ட்லயே விற்கும். அந்த கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் 10 ரூபா அந்த அப்ளிகேஷன்ல ஒட்டணும். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட தகவலா இருந்தா 10 ரூபாய்க்கு போஸ்ட் ஆர்டர். புரியுதா? சிம்பிள். ட்ரை பண்ணுங்க. ட்ரை. உங்க ஊர்ல உள்ள முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து செய்ய தவறா சகரி அதிகாரியை செய்ய வைக்கலாம். வேற கேள்விகள்? ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாம் பார்த்தது. பின்னாடி உங்க எல்லாம் முக்கிய பொறுப்புல பெரிய ஆட்களா Thank you, sir. It's a great privilege to stand before you to propose the vote of thanks in the first session of this one-day basic training on human rights. First of all, I'd like to thank God Almighty for giving this beautiful occasion and to do this one-day workshop. I'd like to thank the resource person, Mr. S. Martin, independent law practice professional, today. I think he made it very clear to us. Yes or no? Yes. Just I sat at the backside and we are enjoying, and he go with the bilingual and he made it as a point that everyone should know what is human rights. And he started with various areas with a small definition, and he just entered into different acts, and even he come across what are the hurdles we are facing in the recent days. Really, he made very meaningful session. Thank you for being with us, sir. And as we know that today is a very important day, even in spite of all his busy schedule, he is with us. And from the Department of Social Work, Bishop River College, we once again thank you for being with us, sir. Thank you very much. And I would like to thank this opportunity to the Nation Human Rights Commission for granting this occasion, giving time to us, and for doing this beautiful program. And I'd like to thank all the heads of the department for sending you all here. Really, this day is going to be eye-opening for all of you. Thank you for being with us. Now, the tea will be served outside. Only 10 minutes of time for tea break. Okay? So the next resource person is already inside, and he will be engaging you exactly by around 45. Thank you, friends. இதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன், பேனர் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். தண்ணி இருக்கு தம்பி. தம்பி
Constitution ஃபண்டே தான் நல்லா இருக்கும். ஆனால் யூனிவர்சிட்டி தான் பண்ணுறது. அதை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறது கவர்மெண்ட் காலேஜ். ஆனால் ஜிப்லாம் இங்கே அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் யூனிவர்சிட்டி போட்டு போட்டதாக நாளைக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி போட்ட அப்பாயின்மெண்ட் இது நான் டீச்சிங் அதே மாதிரி இன்னொரு ஹால் ஒரு செக்ஷன் இருக்குது. ஆர்டிஓ சார்ஜ் ஒரு 300 இன்னொரு தான் பெரிய ஹால். இது மாதிரி ஒரு குட்டி இருக்கிற ஹால் மட்டும் ஒரு 3 ஹால். இது ஒரு மேலே ஏசி அங்கே ஒரு அந்த 6 பேருக்கு இது அது இது இல்லாமல் நார்மல் ஹாலுக்கு ஒரு 6 இருக்குது. ஆனால் இப்போ ஸ்டாஃப் ரொம்ப கன்வெர்ட் ஆகி ஒரு 2-3 இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் காலேஜே செட்டு படத்தில் இன்னுமே அப்படிதான் கான்வெகேஷன் அப்படிதான் கான்வெகேஷன் உள்ளே தான் நடத்துவோம். ஆனால் இப்போ 5 செட்டாக நடத்துறாங்க சார். டிபார்ட்மெண்ட்ஸ் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ எஜுகேஷன் அது கஷ்டம் பனிஷ்மெண்ட் இருக்கிற ஸ்டாஃப் வேற யாருக்கு கிடையாது. நாங்கள் நடத்தலாம் அப்படி போன வந்து கோவிடுக்கு முன்னாடி 3 இடத்துல கான்வெகேஷன் 3 ரிலீஸ் ரொம்ப பெரிய. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ரைஸ் ஹோல்டர்ஸ் மட்டும் 2 வருஷம் அதான் ப்ரைஸ் வாங்கணும் அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு மற்றவங்க அவங்க சரி எடுத்துக்கலாம். அதுதான் மேலே அவங்க தான் நாங்கள் பார்க்கறதா வந்து ஏமாற்றிட்டு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அதனால இருக்கும் அப்படின்னா செகண்ட் டிகிரி இன்வெஸ்ட் பண்ணோம். கோவிட்னால கோவிட் ஒரு காரணம் சொல்லுது. 2016 வந்து கோல்டு பெரிய கால் போட்டு அவ்வளோ பேர் ஏற்படுத்தி ஒரு லிமிட்டடாக ஏற்றணும். அந்த வருஷம் பெரிய அதனால இதை மாற்றிட்டாங்க. 5 days அதிக போட்டு பிரின்சிபல் எல்லாம் தமிழ்நாட்டான மதியம் பேசுவாங்கன்னா அவங்க
பேசிட்டு அதுல இருந்து நான் கடைசி வேலைக்கு இருக்கேன். வேலிடேஷன் சார் வேலைக்கு ஆமா. அங்கிருந்து எனக்கு தான் இல்லை நான் சிட்டியில் அவுட்டர்ல இருக்கு வேலை போகிறோமா அது பக்கம் டெய்லி காலேஜ் போகிறேன் அதில் சிட்டி நான் ஏழு கிலோமீட்டர் மதியம் வந்து 1:30 6 நம்மள போய் கொஞ்சம் மூணு மாத்திரம் மாற்றுவாங்க 3 ஷிஃப்ட். ஆனால் செஞ்சேஸ் இது இல்லை செஞ்சேஸ் கொல்கட்டா வந்து 3 ஷிஃப்ட். காலையில் 5:30 6 ஆகணும் 11:30 முடியுது. திருப்பி 11 முடியுது. இப்போ 11 தான் 3 4 9 ஆகும். ஆஃப்டர்நூன் டெஸ்ட் வந்து அந்த ஸ்பேஸ் அதான் அவங்க பிரிச்சாங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இப்போ யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு. மம்தா வந்து வந்த உடனே புதுசா ஜென்டேவியஸ் புதுசா பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜென்டேவியஸ் ஆக்ட்னு கொடுத்து அந்த ரேட்டஸ் கொடுத்து தனியாக ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட் தனியாக யூனிவர்சிட்டி ஆக்ட் அது மாதிரி பிளான் பண்ணுறாங்க காலேஜ். இல்லை யூனிவர்சிட்டி இருக்காங்க 100 days ஆகுது. 25 அசல் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சாங்க. ஸ்டாஃப் டெய்லி ஸ்டாஃப் மேனேஜ் சொன்னது அங்கேருந்து போஸ்டிங் சார் டோட்டல் போஸ்டிங் 200 ஒரு மாசம் மட்டுமே ஒரு நேர் வந்து ஒரு நேர் வந்து 19 to 20 crores கிட்ட பட் அது என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அது ப்ரொடெக்ட் பண்ணி கவர்மெண்ட் வாங்கிக்குவோம். ஸ்பெஷல் ஆக்ட் அதாவது நாட் ஓன்லி ஃபார் லோயலா, அதாவது யாராவது ஆரம்பிக்கிறீங்களோ அது மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எக்ஸிஸ்டிங் டாப் லெவல் காலேஜ் நேக்லயோ அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி எடுத்துக்கு ரெடியாக இருக்கோம். கிராண்ட் வந்து நாங்கள் ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் இருக்கோம். நான் ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் இருக்கோம். அடுத்த ஆனால் போஸ்ட் ஃபில் பண்ணுவோம். அது ஒரு ஆப்ஷன். ரெண்டு வந்து அதான் எய்டட்லேயே இருக்கு. அந்த 2 பேருக்கு இந்த கிரிங் இங்கிலீஷ் கிளாஸ் அது ரீசனாக அது கம்பெனி வி வாண்ட் டு க்ளோஸ் தி கோர்ஸ். அகைன் தி ஃபீஸ் செக்டர் ஷிஃப்ட் 2 க்கு 45 இப்படி வருங்க. ஷிஃப்ட் 1 13,000 எக்ஸ்ட்ரா பண்ணுறதுல இது கவர்மெண்ட் என்ன சொல்லுது சிலதை ஆட் பண்ணிடுவாங்க. ரூரல் கேம்பர் ஸ்ட்ரெயிட் ரூல் வாங்கிடுவாங்க. பெரிய பிரச்சனை கல் பண்ணுறது கோவிட் அதுல அங்கேயும் பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனால் இப்போ கட்டினது தீபா கட்டிருக்காங்க 80 crores கிட்ட. அதுலேயும் நிறைய அவங்க அவுட்ஸ்டாண்டிங் காலேஜ் இப்போ மந்த்தே நிறைய இது பண்ணிருக்காங்க. இது ஒரு 200 crores இது ஆனுவல் டர்ன் ஓவர் இருந்தால் தான் ஆக்சுவலாக அவங்க பட் அவங்க பண்ணிடுவாங்க. ஜெஸ்வர்ட்ஸ் ஒரு 80 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அக்ராஸ் ஜெஸ்வர்ட் யூனிவர்சிட்டி. அதனால ஒரு பிரச்சனை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனால போக முடியல. நிறைய பேர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமோ மற்றதோ அங்கே அதனால யோசிக்கிறாங்க யூனிவர்சிட்டி ஆகிட்டா இண்டிபெண்டாக நாங்கள் பண்ணிக்கலாம். ஆமாம் அது நிறைய அது என்னோட சேனல் என்ன போயிட்டு என்னோட சேனல் தான் போயிட்டு
நான் கொடுத்தேன். இந்த அப்படியே தான் இருக்கு ஃபாஸ்ட்ல நிக்குது. அப்படி செக் பண்ணிட்டீங்களா? லைவ்ல போயிட்டு இருக்கு. அப்படியா? லைவ் ஆமா. ரெக்கார்டிங் ஆயிரத்துக்கு அப்படி. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கேட்கலாமா? இல்லை அப்புறம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஓ சரி சரி. ஓகே. கண்டிப்பாக தெரியல, என்ன கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். லேட், ரொம்ப லேட்டு. அதனால கிட்டார் பின்னாடி பேக் இருக்கா? என்ன பேக்? ப்ளூ கலர். ரெடி. நடுவில் உள்ள லைட் எரியுது, சுவிட்ச் இருக்கான்னு பாருங்க. நடுவில் இங்கே இது கீழே உள்ள இல்ல இந்த சைடு தான். அந்த சைடில் கீழே இருக்கு. அதுல எங்கேயோ அந்த சைடு தான் விட்டுடா. எல்லாம் எடுத்து பாருங்க. அவ்வளவு தூரம் போனோம். ஆக்சுவலா அந்த சைடு தான் எங்க போட்டாங்க. அதான். இது கேமரா கொஞ்சம் ஓகேவா?
Good morning all. We'll start the session. I request Dr. Ravi to come and offer the welcome. English lecture. Respected dignitaries of the night, again colleagues and my dear close friends, very good morning to you all. It gives me a great pleasure to, I feel extremely honored to introduce the resource person of the session, Human Rights Institution in India, Dr. Francis Sarikalam, who is renowned social worker, human rights activist, and academic. Our speaker has great depth of experience in this field. He did his undergraduate from American College, Madurai, Master in Social Work from Loyola College, Chennai, and MPhil from Jawaharlal University, Delhi. Sir has been a member of Child Welfare Committee, Department of Social Defense, Chennai from 2018 to 2021. He is an expert in social development, Tamil Nadu Child Rights Observatory. He has done a lot of research studies and evaluation studies. He has published paper in scientific scholar with 3 highly influential citations and 6 scientific research papers. He had also published his work at IIT Digital Library. He had handled lot of projects supported by UNICEF, UNDP, and the International Development Research Center, Canada. He had been president of Association of Social Workers for 3 years from 2005 to 2008. He served as a chief investigator for Institute of Social Sciences. Dr. Francis Sarikalam got many awards and accolades such as Mary Curie Fellow from European Commission and Best Abstract Award in Joint World Conference on Social Work and Social Development held in 2010 at China. He is always at the forefront when it comes to human rights issues. He is an inspiration to many. It is such a privilege to have you in our midst. As we believe we have invited the right person for the session, Human Rights Institution India. Welcome you, sir. And now I invite Dr. Santha to honor the guest. Okay, good morning all. Uh, can I have a word of response from all of you? Good morning. Because all of you had a tea now. I did not have. I think you must be brisk and energetic now. Okay. I was told that I was bilingual. Am I right? தமிழ்லையும் பேசணும் ஆங்கிலத்திலையும் பேசணும் சரியா அல்லது ஆங்கிலத்தில் மட்டும் பேசணுமா தமிழ் ஆங்கிலம் சரி நான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொல்லிடுறேன் எத்தனை பேர் கிராமங்கள்ல இருந்து இருக்கீங்க பிறந்தது கிராமம் சரி நானும் பிறந்ததுலாம் கிராமம் தான் 12வது வரைக்கும் ஒரு தமிழ் மீடியம் தான் படிச்சேன் ஏன் சொல்றேன்னா நீங்க இது முக்கியமாக நீங்க கவனிக்கணும் ஆங்கிலங்கிறது ஒரு தொடர்பு உள்ள மொழி தான் கத்துக்கலாம் எல்லாருமே சொல்றதா சொல்றேன் அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்தது வெவ்வேறு கட்டத்துல வெவ்வேறு இடத்துல படிப்பதற்கு அமெரிக்கன் கல்லூரி மதுரை அங்கே எங்க அப்பா என்ன பண்றாருன்னா தமிழ் மீடியம் படிச்சுட்டு ஆங்கில வழி கல்வி இல்ல ஆங்கில புலமை இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒண்ணுமே புரியாது சும்மா போய் உட்கார்ந்து வருவேன் ஆனா தேர்ட் இயர்ல லிட்டரரி கிரிட்டிசிசம் ஒரு பேப்பர் இருக்கு லிட்டரரி கிரிட்டிசிசம் தெரியுமா எத்தனை தெரியும் லிட்ரேச்சர் ஓகே அது கஷ்டமா ஈஸியா பேப்பரா அதுல டாப்பர் நான் தான் அப்ப
Appa, anything is possible if you have determination as well as willpower. So keep that in mind always. Then I finished my degree from Loyola. I went to JNU, one of the renowned as well as notorious, supposed to be now notorious, institution by some elements in outside the the university. How many of you know JNU? Jawaharlal University. தெரியாதா? பாருங்க. Jawaharlal University, one of the top universities in the country, for studies which are relating to social justice, human rights, governance, public health, sociology, public administration, politics. People who are serving across the country, bureaucrats, IAS officers, IPS officers, also activists on the other hand, academicians who are writing, political leaders, most of them also come from JNU campus. என்னால் போக முடிஞ்சா எல்லாரும் எல்லாராலையும் நம்ம கேம்பஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஏன்னா நான் படிக்கும்போது தான் சொல்லல யார் என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் போகலாம், நீ படிக்கலாம். அதனால சொல்றேன், கண்டிப்பாக இங்க இருந்து நிறைய பேர் அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு போய் படிக்கணும். சரிங்களா? So with this note, let me start this particular human rights institutions in India. I think Henry, I know him well. Henry as well as Martin covered a little bit about what I was supposed to do. சில விஷயங்கள் அவங்க என்ன பேசிட்டாங்க. What I'm also interested in doing it now, right now is since I'm also teaching social work. எல்லாரும் social work students தான் எல்லாருமே. Since I'm also teaching social work, I want to connect these things with social work in the later part of my talk, the end of packet of my talk. Because that's very, very important because I see all others are advocates and I'm the only social work teacher here. So I think it's my bounden duty that I must also link it up with the social work profession, why we are here, what we must do. At one side I teach the morning time, or the forenoon I teach, afternoon time I do practice. I do practice in multiple ways. One of the ways that I practice for last 3 or 3 and a half years is I'm also a member of the Child Welfare Committee, as one of the faculty from here also was member for Child Welfare Committee. குழந்தைங்க நலக்குழு உறுப்பினர். This is one of the important institutions for taking care of care and protection. I think the speaker in the afternoon will talk about all these aspects. குழந்தைகள் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் மிக முக்கியமான ஒரு தூணா இருப்பது குழந்தைங்க நலக்குழு under the JJ Act. So I'm also doing that. Apart from that, there are multiple other campaigns that I'm also involved in, like PUCL. Martin was saying about PUCL versus government of India with regard to custodial violence. So there are certain things I'm also getting involved in. So with this, let me start with my slide. So I'm going to do it, for today. What is the mandate? Mandate of the institutions. What kind of mandate that we are having right now in India? Already, Advocate Martin has shared about some of the mandate, especially the preamble of the Constitution of India, Indian context, as well as what are all the human rights mechanisms that are available in India, institutions that are available, and how best we can actually make use of those things. Even though there are 160, 170 odd, as Henry was saying, institutions that are available, I'm going to take only one or two institutions which are very, very pertinent, which are very, very important, especially a National Human Rights Commission, which is also funding this particular program. And how do we position our social work profession? Why is it we have to know about these institutions? Why is it as a social work student I need to also understand and know about the human rights? எதற்காக நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதையும் கடைசியா பேசி முடிக்கிறேன். If I'm getting bored, please stop me. If you have a lot of questions, please stop me in between. அதாவது நடுவுல நிப்பாட்டி சார் நீங்க ரொம்ப போர் அடிக்கிறீங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இரண்டாவதாக இந்த இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு நிப்பாட்டி கூட கேட்கலாம். அதனால கடைசியா கேட்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா? முழுமையா முடிக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வது திருந்த சொல்லணும், இரண்டாவது புரியும்படி சொல்லணும் பசங்களுக்கு. அதனால நிப்பாட்டி தேசம் கேள்வி நடுவில் கேட்கணும்னா ஓகேயா? சரி, ஓகே.
Usually I have one rule in my class when I teach my students. I say I don't want you to do it right now here. I say to the students, if you are getting tired, please sleep. I don't mind, but don't snore. But தூக்கம் வருது ஏன்னா our students they go for work, they are part of the Zomato, Swiggy, Dunzo, or whatever app you call it as in Chennai. இங்கேயே இருக்காங்க. They also do sometimes evening night work. So I tell them இப்போ நல்லா தூங்கிட்டேன்னா அடுத்த நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணலாம், மற்றவங்க பேசுறது கேட்கலாம். பேசுன்னு தூக்கம் வந்தாங்கன்னா கொரட்டை மட்டும் விட்டுறாது. கொரட்டை விட்டு என்னால் பேச முடியாது. அதனால யாரும் சொல்லல இங்க. I'm just saying. So you can always stop me at any point in time and ask questions. Next. Now, this is very important for us to understand justice. How do we understand justice? From which point of view we understand justice from? Because everything falls in place for us to get into work, including the Constitution of India. And it is like a perpetual. It's everlasting, and it must be done to everyone. It must be done to everyone, whether you are from any part of the society. It must be done to you. It must be, it is a due by some element, and that is what the institutional matters. Institution is supposed to, institution that we are established, நிறுவனங்கள் நம்ம மனித உரிமையை காக்கக்கூடிய நிறுவனங்கள் உடைய முதல் முக்கியமான வேலை என்னன்னா எப்படி மக்களுக்கு அதற்குடைய வேலையை செய்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேலை. Justice must be provided. There are two important aspects of justice. One is procedural, second one is substantive. Procedural in a sense in terms of what procedures that we establish to render justice. என்னென்ன விதமான நம்ம நடைமுறைகளை கொண்டு வருவது இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக அப்படிங்கிறது மிக முக்கியமானது. கோர்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா வெவ்வேறு கமிஷனா இருக்கலாம், ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் உரிமை ஆணையமா இருக்கலாம், இல்லைன்னா எஸ்சிஎஸ்டி கமிஷன், இல்லைன்னா பெண்களுக்கான ஆணையமா இருக்கலாம், குழந்தைகளுக்கான ஆணையமா இருக்கலாம். வெவ்வேறு விதமான ஆணையங்கள் இருக்கு. அதெல்லாம் எப்படி ஒரு செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இரண்டாவது substantive primarily comes from the government. அதை என்ன விதமாக அதை உந்துதல் படுத்துவதற்கு, அந்த ஜஸ்டிஸ் உந்துதல் படுத்துவதற்கு என்ன விதமான அரசு திட்டங்கள் உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத மிக முக்கியமானது. இரண்டு விதமா பார்க்கணும். ரெண்டுமே ஒரு ட்ரெயின் ட்ராக்ல போற மாதிரி, அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் கோவிட் வந்தபோது தெரியும். கோவிட் வரும்போது நிறைய பேர் நடந்து இன்னொரு கிராமங்களுக்கு ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போனாங்க, நடந்து போனாங்க. முக்கியமா மைக்ரன்ஸ் நடந்து போனாங்க, புலம்பெயரும் தொழிலாளர்கள் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் நடந்து போனாங்க. சில பேர் நடக்கும்போது இறந்து போனாங்க. ஸோ அரசு சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு, உங்களுக்கு தகவல் இருக்கா எத்தனை பேர் மைக்ரன்ஸ் இருக்காங்க? அரசு தகவலே இல்லை. அப்ப எவ்வளவு பேர் எந்த மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்கு எத்தனை பேர் வேலைக்கு போனாங்க தகவல் இல்லை. ஒரு கட்டத்துல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டுக்கு என்ன ஒரு அப்சர்வேஷன், நாட் ஜட்மெண்ட், அப்சர்வேஷன் வாஸ் ஏன் இந்த மைக்ரண்ட் தொழிலாளர்கள் எல்லாம் ரயில் ரோட்ல படுத்திருக்காங்க. நான் there are 15 or 20 people have died when the rail crossed and then they died because they were not on the platform but on the track because they were walking towards their home. So such insensitive questions Supreme Court asked in terms of why they are sleeping on the track. So that is what the second thing is all about. How do we also look at various aspects of human life? So ரெண்டுமே மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும். Procedural as well as substantial. These two are very very important because for any delivery of justice, whether it is to institutions or the government, these two are very very crucial for us to understand. Next one. Priya என்ன சொல்லிட்டாங்கனால I skip this particular part. I'm not going to deal with this part. Next. This is important for me. Why? Because I've quoted this one. When Ambedkar was a drafting committee of the Constitution, he was chairperson of the drafting committee, there were a lot of push and pulls. A lot of demands have come. In fact, after he became the first Prime Minister of India, he resigned from his post saying that he was unable to implement what he wanted to implement.
one of the important aspect of king is to actually have women to have equal rights in terms of properties, which means it must be then Hindu Inheritance Act must be amended, which many people are against it. So another he had to resign. There are multiple other reasons why he resigned also. So one other thing what he said is our constitution must be good and workable. சில கான்ஸ்டியூஷன்ல குட்டா இருக்கலாம், எல்லாம் எழுத்து விதமா அழகா எழுதிருக்கலாம். பிரியாம்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். ஆனா இஸ் ஒர்க்கபிள், செயல்முறைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறது முக்கியம். Only if it is good, it is not right and good for every anyone else. Only if it is workable, not good constitution, it's also not right. So he said only thing for him is to have constitution which are good as well as workable constitution. So for the same logic, you must also use for all institutions in place. அதாவது நிறுவனங்கள், என்ன நிறுவனங்கள், இந்த மனித உரிமை சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் சரியான நிறுவனங்களாக இருக்கிறதா, அது சரியான முறையில் அமல்படுத்தப்படுகிறதா, is it good and workable, is it really working as is supposed to be working for. That is what we need to be very very careful in doing things. Next one, Indian context in that place now. I have 4 asymmetries. There are 4 things that I want to place before you. As when India got independent, because it's important for social workers. Because I want to bring into the context of the Indian state, India as a country. எப்படி எங்க இருக்கிறோம், இது ஏன் வந்து சில நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறத இது சில விஷயங்களை வந்து we can discuss. One, India as an Indian state has come together after post colonial era. So we have a modern Indian state. அதாவது நேருடைய ஒரு கனவு வந்து இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும்ங்கிறதுக்காக என்னன்னா புது 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 விஷயங்கள் நம்ம கொண்டு வரணும். அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஐஐடியோ ஐஐஎம்ஓ பிஹெச்சிகளோ அதெல்லாம் ஆரம்பிச்சது இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் மக்களை அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வி ஹேவ் மாடர்ன் போஸ்ட் கலோனியல் ஸ்டேட். கலோனியல் ஸ்டேட்னா பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் இட்ஸ் கால்ட் போஸ்ட் கலோனியல். 47க்கு அப்புறம் மாடர்ன் அப்படின்னா மிக நவீனத்துவமான ஒரு இந்தியா உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நேருடைய ஆசை. ஸோ நவீனத்துவமான இந்தியா எதுக்கப்புறம் பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம், பிரிட்டிஷ்காரங்க போனதுக்கு அப்புறம் அது ஒரு கட்டம், அது வந்து ஐடியா இப்படிதான் இருக்கணுங்கிறது. வெசவி ட்ரெடிஷனல் சோசியல் ஃபேப்ரிக், அது ஒரு பக்கம் ஐடியா இருக்கு. ஆனா அது கீழே என்ன இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு, நிறைய செக்மெண்டட் பேஸ்ட் ஆன் அவர் செக்மெண்டட் அண்ட் ஸ்ட்ராட்டிஃபைட். அப்படின்னா அது வெவ்வேறு கட்டங்கள் நம்ம பிரிந்திருக்கிறோம். In terms of race, religion, in terms of caste, in terms of gender, in terms of urban poor. So everything is actually we are highly segmented. Even now I would say we are highly segmented. That's why it's called jati. Jati na another. It's like huge. ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரியாணி செய்யும்போது எவ்வளவு விஷயங்கள் நிறைய போட்டு செய்வாங்க, அது மாதிரி பிரிக்க முடியாது. ஜாதி அப்படிதான் graded, it's all graded, it's all in between. ஒரு ஜாதிக்குள்ள இன்னொரு வெவ்வேறு பிரிவுகள் இருக்கும். So that's why at one side you want to modernize India with new modernity. On the other side we have other things that are unable to grapple with things that we are unable to deal with it. So some describe that as India versus Bharat, or India and Bharat. I think I will not go to the politics of it now. I think if you are very shrewd, very clever, you will know what I want to mean India versus Bharat in this particular context. Second argument. The second argument is India was not developed as a nation, unlike in Europe, by overthrowing a monarchy. மொனார்க்கினா என்னது, ஒரு அரசு ஆளுறாங்க, அந்த அரசு வந்து அரசுக்கு எதிராக பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிதான் வந்து அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணி மக்கள் ஆட்சி வந்ததுங்கிறதா வரல. நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆளுறாங்க, பிரிட்டிஷ் வெளியே போனாங்க, இந்தியா அப்படியே மக்களுக்கு வந்து மக்கள் ஆட்சியாக ஆக வேண்டும்ங்கிறது நமக்கு எல்லாருடைய ஆசை. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ பட் வி வாண்ட் டு டெவலப் democratic institution. We want to have good this nation which come together as one nation, which now we are doing it through multiple ways, by singing national anthem just before we watch cinema. Theater la poi நம்ம நிக்கிறோம்ல,
இப்போ பார்த்தது கிடையாது, முன்னாடி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பில்டிங் a nation, one language, one nation, everything. That was an idea, but no, India is actually fragmented into multiple nations altogether. I think if you read Aloysius' book, Nation Without Nationalism, the book, he said it has been fragmented into multiple nations. India is not a one nation as such; it's a multiple nation put together. That's why many times, our CM also says that union of states, India's union of states, India union of ஒன்றிணைந்த ஒரு உறுப்பு எல்லா மாநிலங்களும் சேர்ந்தா இந்தியான்னு சொல்லுவாங்க. Vis-a-vis, India's post-colonial reconstruction. So we want to reconstruct everything. We want to build a very good thing about our India. So அது ஒரு பெரிய பிரச்சனை. So இந்த ரெண்டு பிரச்சனையும் we are clubbed into it. மூணாவது இந்த 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 மாதிரி இருக்கிறதுனால வெவ்வேறு we come from very different segments. We do not have collective right as a nation, as a one body. That's why citizen as a idea is not crept into our mind. அதனால தான் நம்மளாம் ஒரே சிட்டிசன்ங்கிற ஒரு ஐடியா வந்து நமக்குள்ள இன்னும் வந்து உட்காரவே இல்லை அப்படிங்கிறது ஒரு சில பேர் தேவர் ஆர்கியூமெண்ட். Because of that, we are unable to get to a political democracy. அதனால தான் நமக்கு வந்து மெச்சூர்ட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஆரம்பிச்சா இந்த இன்ஸ்டிடியூஷன் இப்படிதான் நம்ம எல்லா சட்டங்கள் போட்டு இருந்தா இப்படிதான் நடைமுறைப்படுத்துங்கிறத எழுதப்பட்டதாலும் நம்ம வந்து அதை அமல்படுத்த முடியாத காரணம் இந்த காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத people are telling. So I'm just putting it some arguments from some of the sources, some of the literature. ஏன் அதை சொல்றேன்னா, ஏன் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு, நேஷனல் கமிஷன் உமன் இருக்கு, குழந்தைகளுக்காக ஒரு ஆணையம் இருக்கு, ஆனாலும் குழந்தைகளுக்கான ஒரு பிரச்சனை வருது, ஆனாலும் நம்ம சைல்ட் மேரேஜ் நடக்குது, ஆனாலும் சைல்ட் லேபர் இருக்கு, ஆனாலும் வந்து என்னது பெண்களுக்கான வன்முறை அதிகமாயிட்டே இருக்குன்னா இதனால காரணங்கள். ஏன்னா நம்ம மாடர்ன் நோக்கி நம்ம நகர்றோம், ஆனா நம்ம மைண்ட் செட் எல்லாமே என்னவா இருக்கு, still we are very traditional in our approach, in our family, because of multiple other segments that we have come from. It could be gender, it could be caste, it could be religion, it could be multiple angles that we are still grappled with. Next. And that is the reason why I said we have developed a very very forceful coercive ரொம்ப கடுமையான சட்டங்கள் உருவாக்குறோம். ஆனால் அமல்படுத்துறது ரொம்ப கடுமையாக நம்ம போராடுறோம். கடுமையான சட்டங்கள் இருக்கு, அமல்படுத்துறதும் கடுமையாகவே நம்ம போராடுறோம். அது நம்மளால நடைமுறைப்படுத்த முடியல. So but what we need to do is we need to have a kind of conflict resolution where we have to negotiate with somebody, where we have to say that no, this is how it must be done. So only then we can move forward. So keeping that in context, I am going to tell you two major institutions that are in place, which we need to understand how in the India we have to work towards that. So இந்த ஒரு வெவ்வேறு சமூக காரணங்களால, சமூக பொருளாதார கலாச்சார காரணங்களால நம்ம நல்ல ஒரு நிறுவனங்களை உருவாக்கணுங்கிற ஆசை இருந்தாலும், உருவாக்கினாலும், சட்டங்கள் இருந்தாலும் நம்மளால அமல்படுத்த முடியாம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதான் சொல்ல வருது. ஓகே, இது கேள்வி இருக்காது. அதுதான் எனி கொஸ்டின்ஸ் ஆன் திஸ்? கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிருக்கோம். பள்ளிக்கூடத்துல வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டா நீங்க வந்து நல்ல பிள்ளைகளே கிடையாது அப்படிதானே எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. கரெக்டா? சரியா இல்லையா? சரியா இல்லையா? இல்லை. இப்ப கேள்வி யாரும் கேட்க மாட்டீங்க. சரி, அடுத்து போலாம். So there are two types of institutions that we need to understand. I think I'm not going to only look at the state-based or statutory intervention. Statutory means there is a legal backing. Statutory legal backing. ஒரு சட்டப்படி அது உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இருந்தது. இன்னொன்று சட்டமில்லாத உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள்ல அது அந்த சட்டத்துக்குள்ள அந்த அரசுக்குள்ள வராத நிறுவனங்கள். சட்டங்களால் உருவாக்கப்பட்டதா, பட் அரசுக்குள்ள வராத நிறுவனங்கள். That's called, for example, NGOs, associations, it's called non-state actors or called a civil society. சொன்னாங்கல்ல, anyone can form any association. சொன்னாங்கல்ல, யார் வேண்டாலும் ஒரு அமைப்பை நீங்க உருவாக்க முடியும். So that's called a second one, non-statutory intervention.
I give you a case study now on this. For example, last week Supreme Court asked 2 to 3 days back. Supreme Court was asking about all the states in India about CISS, children in street situations, people who are living on streets. They identified there are 3 types of children who are living on streets. One, children who are ran away from their homes to a city. குழந்தைகள் வந்து வீட்டுல இருந்து ஓடி வந்து நகரங்கள்ல போய் அங்க இருக்கிற தெருவோரங்கள்ல வசிப்பவர்கள். Second category is parents are living along with them on the streets. குழந்தையோட அவங்களோட குடும்பமாய் நம்ம இங்க எங்க இருக்கோம், தெருவில் இருக்கிற குடும்பங்கள். இரண்டாவது கேட்டகரி. மூன்றாவது கேட்டகரி வந்து குழந்தைகள் இருப்பாங்க எங்க அவங்களுடைய வீடுகள்லாம் இருக்கும், ஆனா பகல்ல மட்டும் தெருக்கள் வந்து சாயங்காலம் மட்டும் தெருக்கள் வந்துட்டு திரும்பி போயிடுவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி சில கேட்டகரி, பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் ரீசன்ஸ் இன் தி ஃபேமிலி, they cannot able to live or it's a difficult family situation in everything. So there are 3 types of children they have identified, and Supreme Court asked each state what is supposed to do, what plans to do to rehabilitate or to do an intervention among these children. இதுக்கு வந்து என்னன்னா NCPC, National Commission for the Protection of Child Rights, NCPC has said they have identified close to 20,000 children in some states, but there is estimation that there are close to 20 lakh children across India on these aspects, 3 categories. What Supreme Court said is, as a state, the government or the road in our to protect citizens of India, especially we need to have a good law for people who are vulnerable communities, children, women, elderly, person with disability. அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, there is no data except for from two states, Tamil Nadu and Delhi. They have given their plan of action. என்ன நாங்க பண்ண போறோம், அது யாருக்குமே வந்து எதுவும் கொடுக்கவே இல்லை. இது ஏன் இங்க சொல்ல வரேன்னா, it is not the work of only the state or the Supreme Court or the state government. These are also been identified by individuals. எப்படி கண்டுபிடிச்சாங்க அவ்வளவு பேரு, என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா, individuals who work, NGOs who work, and that's why sometimes collaboration is much more important, and that's why sometimes making them accountable, making the state accountable is much more important from that particular perspective. அதனால institutional intervention is both from the state, statutory, legal, for example NHRC is based on a particular act. It's called Human Rights, Protection of Human Rights Act 1993. Which Martin was saying. NCPC is also subsequently based on the act. NCW is based on the act. அதே மாதிரி non-government agencies like what country is doing, what others are doing, even clubs or even associations in your own area, they can also contribute to a larger extent of making the institutions accountable. That's why collaborative work is much more important, especially for social work. Networking is very, very important. How do we network with multiple agencies? How do we network with multiple individuals? Make the state to work. அதனால தான் நான் சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள். Okay, next one. Now NHRC. Anyway, I'll give you 2 important institutions in place. One is NHRC, other one is NCPCR. I hope she'll also talk about NCPCR and because she's covering the children as well as on the women. So I will not cover much on the NCPCR. Rather, I cover only on the NHRC primarily, and then I'll take questions from then on. As you were saying, Paris principles were the forefront in terms of establishing any national level human rights institution, not only NHRC. Paris principles, there are countries that come together and then they say we need to have some institutions in place to understand as well as to do an intervention, to map out, to be independent, to question the government, to also to give some kind of update about what's happening in the country. Paris, that some countries have come together, and then subsequently it was also been agreed in the UN. UN also brought out a particular guideline about how human rights institutions in each of the country must be governed. ஒவ்வொரு நாட்டிலையும் மனித உரிமைகளுக்காக
செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கைட்லைன்ஸ் விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதிமுறைகள் படி I think it must be pluralistic nature, which means ours is a pluralistic country. I think we believe in diversity. We believe in unity in diversity. So that is what pluralism is all about. Unity in diversity. And that must be the forefront, not only for government but also the institutions. Because if you don't believe in pluralism, if you don't believe in diversity, you will not appreciate even a minority. You will not appreciate a person with a disability. You will not appreciate a person who is having third gender. So there are a lot of other issues that we will not appreciate and understand. That's why plurality is much more important. And it was also said that they have to cooperate with NGOs, and that's why it is said human rights defenders. Human rights defenders are much more important because all the institutions which are in place must be coordinate with the other human rights defenders, other NGOs in making the human rights to go forward. And these are the important statutes of the Paris principle as well as the important thing. I'll just come now take out couple of things. One is one of the things is you must promote universal human rights standards. Universal human rights standards and I mean, there are 4 things that are talked about it: dignity, liberty, equality, and there's no compromise across the globe. ஒருத்தவங்க சாப்பாடு வேணும்னா சாப்பாடு இந்தியாவில் இருந்தாலும் சாப்பாடு வெவ்வேறு சாப்பாடு சாப்பிடலாம், அதே தான் தேவைப்படும். வேறு உலகத்துல வேறு நாடுகள் இருந்தாலும் அதே மாதிரி தேவைப்படும். தண்ணி வேணும்னா அதே மாதிரி தேவைப்படும். அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆளுக்கு if you require shelter, whether you are living in this country or any part of the world, you also require the same kind of shelter across the globe. Also, there are issues of concern of some child marriage. You cannot say that no, because of my culture, I am getting certain children married at the early age. Because we are signed in the UN Convention on the Child Convention. So we cannot go beyond certain things of how compromise certain things of just because I have my cultural reasons, I cannot violate certain universal norms. That is what it means. In Africa, for that matter, they have female genital mutilation, and they say there's a cultural right, but you cannot do that because it goes against the individual's choice of their own health, reproductive health. So, and the money you cannot go beyond certain things. Rendavathu, it must be independent in nature. Another, when Justice Mishra in present one was actually appointed, there were some who raised questions about his appointment. They also raised questions about what kind of stand they will take when they become a member of a commission. Remember, in India, whether any political party for that matter, it is all politically appointed. In most of the commissions for that matter. And are they doing independent work? And that is the question. Are they doing independent work? Independent without fear or favor, do they implement things? When certain things are implemented in India, NHRC, as Andy was saying, they are not even asking questions about why it is being happening. Torture for that matter. Certain rights have been violated. They are not asking any questions with regard to the scrapping of multiple rights in Kashmir, as well as with some of the individuals who are also on the online. So that's what it means. Also, as an individual, I must be allowed to have my own right to petition. So petition must be very, very simple and easier. Abdila rumba kashtam. I have to go from one end to other end where we will not get any justice for that matter. And the most important thing is they are also involved in developing new standards for each of that. Say, for example, NHRC some years back developed standards for torture. If there is police torture, what must be done? First, police medical authorities report FIR file. They have detailed it out
whole thing about torture. Similarly, on if there's issue of POCSO, child sexual abuse, what must be done? It's called SOP, Standard Operating Procedure. NCPCR as well as along with WHO has done the particular thing. Sexual abuse வந்தா என்ன பண்ணணும், டாக்டர்ஸ் என்ன பண்ணணும், சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி என்ன பண்ணணும், போலீஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கறத வெரி வெரி கிளியர்லி தே டீடைல் இட் அவுட். என்ன அது நடைமுறைப்படுத்துறது முக்கியமாக படுத்தப்படவே இல்லை என்றால் இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ப்ராப்ளம் ஃபார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். யாருக்கு சிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு ஸ்டேக் பிரச்சனை வரும், போலீஸ்க்கு பிரச்சனை வரும், டாக்டர்ஸ்க்கு பிரச்சனை வரும். So that is what it's also supposed to do, all the institutions. They are not only creating new laws but also recommending certain things to the government. It could be government of India, it could be state government for that matter. So that's their mandate. So mandate என்னது, இன்வெஸ்டிகேட் ஒழுங்கா அவங்க வந்து ரிட்ரஸல் மெக்கானிசம் ஒழுங்கா இருக்கா, எல்லாருக்கும் வந்து ஈஸியாக நீதி கிடைக்கிறதா, சில பேருக்கு வந்து பிரச்சனை ஆச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு உள்ள நபர்கள் வந்து ஈஸியாகவே அவருடைய கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா முடியாதா, அப்படி இல்லைன்னா புதுசா சில பிரச்சனைகள் வந்தா அந்த சட்டங்களை எப்படி உருவாக்குவது, இப்படி எல்லாம் சொல்வதுதான் இந்த முக்கியமான இந்த நிறுவனங்களுடைய முக்கியமான வேலை. Yeah, so there are some important institutions in India which I may be taking up one or two, mainly NHRC. One is National Human Rights Commission. Remember, NHRC is only apex body all for India. Each state also has their own bodies. It's called State Human Rights Commission. Not only NHRC but also State Human Rights Commission. Each state is supposed to have, as per the Act, State Human Rights Commission. Second one is National Commission for Women. Similarly, each state over மாநிலங்களும் மாநில மகளிர் ஆணையம் அப்படிங்கறத வச்சுக்கணும். State Women's Commission, மாநில மகளிர் ஆணையம். We have also National Commission for the Protection of Children. Similarly, each state must also have State Commission for the Protection of Children. குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம், மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டும். Also, we have National Commission for Scheduled Tribes and Scheduled Castes. And lastly, the Chief Commissioner for the person with disability, differently abled. மாற்றுத்திறனாளிகளுக்காக we need to also have a commission. We also have a commissioner here in Tamil Nadu for differently abled people. So it comes under RPWD Act, Right of the Protection of the Disability Act 2016. So these are all very very important commissions with regard to looking at the வெவ்வேறு aspects of human rights. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு இதுல NHRC National Human Rights Commission என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, பொதுவாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இந்தியாவில், அதை எப்படி வந்து நம்ம சரிப்படுத்தலாம், அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு என்ன விதமான நம்ம வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், இதை வந்து எப்படி வந்து அமல்படுத்துவது எப்படி, இந்த மாதிரி தடைப்படுத்துவது எப்படி அப்படிங்கறத பொதுவாக கொடுப்பாங்க. Whereas other ones, specifically on some segment, women, தேசிய மகளிர் ஆணையம், பெண்களுக்கான மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கான விஷயங்களை போயிட்டு பேசுவாங்க NCPCR. So specifically what certain segment of each of the categories of institutions are also talking about. So this one is Protection of Human Rights Act 1983, which is also resulting. It is also being talked about it. So I'll skip next. This brings in NCW. Protection of Human Rights Act 1993 is the source of not only definition of human rights but also establishment of National Human Rights Commission. தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து அந்த 1993 மனித உரிமை சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது. அதுல இப்போ வந்து கிட்டத்தட்ட not 8 members but there are other members also included in. Recently they included person with disability, Chief Commissioner for person with disability is also included along with that. So இதுதான் அதனுடைய காம்போசிஷன். மனித உரிமை ஆணையத்துல மட்டும்தான் எல்லா மற்ற கமிஷனர் இந்த சேர்பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் மெம்பரா இருப்பாங்க இதுல. ஏன் முக்கியம்னா அந்த மக்களுடைய வழி, அந்த மக்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து இங்க சொல்லப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன்ல இருந்து ஒரு உறுப்பினர், சேர்பர்சன், SC/ST, as well as person with disability, NCPCR, all of them are become also member in the National Human Rights Commission, apart from the
the chairperson of the National Human Rights Commission, who is supposed to be always previously retired Chief Justice of Supreme Court. Now they amended saying that even judge can also become a chairperson of the Supreme, from Supreme Court can also become a chairperson of the NHRC. So just the composition of the members of NHRC. What is their function? ஏற்கனவே சொன்னல ஃபங்க்ஷன் மூணு இதை பிரிச்சுட்டு நான் ஒன்று என்கொயர், ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது, மனித உரிமை மீறல் நடக்கிறது இந்தியாவில் அப்படின்னா அவங்க போய் அது அங்கே விசாரணை நடத்தலாம், அதனுடைய எங்கே வேணாலும் நடத்தலாம். They need not get permission from anyone. They have to only inform the government and then they can go anywhere, make an inquiry. Second, and they can also do an intervention. Intervention can be suo motu. அவங்களா ஆதாரமா அவங்களே எடுத்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன விதமான நீங்க பதில் கொடுக்குறீங்கிறது அரசாங்கத்தை கேட்கலாம். To do an intervention. Third, they can also visit and make a recommendation of a particular aspect. So these three things. Apart from that, they can also support the conferences like this, and then do a public public hearing, which has not been done in recent years. What is public hearing? ஒரு விஷயம் நடக்குது, ஒரு வயலேஷன் நடக்குது, நிறைய பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அரசாங்க அதிகாரிகளையும் வர வச்சு அவங்களுக்கு முன்னாடியே பேச வைக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, ஏன் வந்து செயல்படுத்த மாட்டீங்க. உதாரணத்துக்கு SCST Atrocities Act. Based on that, you know, there are a lot of complaints have been filed, FIRs been filed. FIR complaint வருது, incident happens, then we have you know complaints received. Based on the complaint, you have FIR is filed in the police station. Based on the FIR, you have court hearings called, you know, charge sheet is filed in the court, and after the charge sheet is filed, you have delivery of the judgment. That's called conviction. This is the process. For any crime for that matter. என்ன நடக்கும்னா பல இடங்கள்ல கிரைம் நடந்திருக்கும், ஆனா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்காது, அதை நம்ம விட்டுருவோம். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருப்பாங்க, சீல் எடுத்துருவோம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், இந்த எஃப்ஐஆர் என்ன ஆகும், அடுத்து சார்ஜ் ஷீட் போடணும், கோர்ட்ல ட்ரையல் நடக்கணும், சார்ஜ் ஷீட் போடணும். சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும், person must be convicted. Convict ஆகலையோ trial must end. But many times the trial will not end, it will drag. So there are issues of concern. என்ன எவிடன்ஸ் சரியா கலெக்ட் பண்ணி பண்ணாங்க போலீஸ், இல்லைனா ட்ரையல் நடந்திருக்காது சரியா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நல்லா இருக்க மாட்டாங்க. So there are multiple reasons why trial may not be trial would have dragged for years, and then ultimately delayed justice is actually denied justice. So அதனால என்ன பண்ணுவாங்க, NHRC or a specific aspect they come and then on a particular district or throughout Tamil Nadu இந்த மாதிரி கேஸ்லாம் எடுத்துட்டு we have public hearing சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா அப்ப பப்ளிக் ஹியரிங் நடத்தும்போது they must come, all the government officials as well as SPs, inspectors must come and in front of them and depose before them. ஏன் எந்த காரணத்தினால இது டிலே ஆகுதுன்னு. ஸோ அப்ப இந்த மாதிரி பப்ளிக் ஹியரிங் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விறுவிறுன்னு செய்ய வச்சுருவாங்க, செஞ்சுட்டு ஓரளவுக்கு ப்ராக்ரஸ் காமிச்சிருவாங்க. So that is also in a way pushing the government to be accountable. And public hearing is not happening in recent years. I don't think it's happening for the last 5 or 6 years. Public hearing anywhere in India. So that's also one of the major role of the NHRC, doing a public hearing. Next one. So they also do a review, do a research, and human rights literacy as you are doing, and they also encourage the efforts of NGOs in the area of human rights to work towards it, and any other functions that they want to be promote. For example, they also do a recommendation to the government of India about change of certain laws must be changed அப்படினா சொல்லுவாங்க, புது law அந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் சொல்லுவாங்க. So there are multiple aspects through which they also do function. NHRC. Yeah. Next one. But what has happened is they are limited only to the recommending body. They do not have powers to convict. சட்டம் என்னன்னா ஒரு இது கொடுக்கல, என்ன கொடுக்கல, they are given powers to convict. அதாவது சட்டம் என்ன ஒரு பவர் கொடுக்கலன்னா அவங்க வந்து தண்டிக்க முடியாது யாரையும். They can only a recommending body, and they can summon somebody. They can summon somebody, get all the evidences, and they will pass it on to the concerned authorities for further action. So that's the whole thing. Second, another major issue which also raised by NHRC is also in terms of the funding. Funding is also drastically come down
all these years for all the commissions for that matter. It's only the government who does decides how the funding must be given. So that's the other thing. So you can have enforced mechanism of summoning. ஒருத்தர வரவழைச்சு கேட்டு ஏன் அதை செய்யறீங்கன்னு கேட்கலாம். ஆனா ஏன் செய்யல அப்படின்றத சொல்லிட்டா விட்டுணும் அதோட அது என்ன செய்ய முடியாது அவங்கள தண்டிக்க முடியாது. So that's why they say many times it is toothless tiger. புலிக்கு வந்து நல்லா பல்லு இருந்தாதான் எல்லாம் பயப்படுவாங்க. பல்லே இல்லைன்னா ஏன் பயப்படுவாங்களா? ஒண்ணுமே செய்ய முடியாது புலினால. So they say sometimes it's like a toothless tiger. And all the institutions, not only NHRC, all the human rights institutions in India, it becomes a toothless tiger because it cannot have enough powers to do action beyond what they wanted to do. They do not have action to prosecute somebody. They do not have action to even punish somebody or fine somebody. They can only a recommending body to the government. So the types of complaints also there, which NHRC is receiving across India. What type of crimes that are committed? What is it? They are also receiving some of the complaints. What kind of complaints they receive from? Yes. Just a dashboard that I took yesterday night. Types of complaint that they receive. What is it now? Recently they have upgraded it because you can also do online complaint. I find the human rights defenders specific website entry has found a lot of complaints. This seems quite popped up across the human rights defenders because he's also representing national level human rights defenders federation. So, but generally, they said for the last 2 years, the data is only for within 2 years for that matter, 22. They received 1,92,000 complaints, and they said they have disposed of 1,90,000 complaints, and pending is 60,000 complaints still pending. And they also summoned many of them. Summoning is something happened, they do not have any satisfactory reply, or they will ask the person to come and then depose before the commission. So summoning is done 162, and human rights defenders case, which said Henry was involved, there are 148 cases that have been filed, and major actions taken on courts is 8,000 odd. So it goes that spot inspection for 2 years, 61 spot inspections done by the NHRC members. So if the dashboard is not available with any other institutions, not with the NCPCR, it's not available with NCW. இதே மாதிரி அவங்க எல்லாம் போடவே இல்லை, which means they are not very effectively doing in terms of what is supposed to do. அதனால இது நல்லா பண்றாங்க இல்ல, there are a lot of issues with them also in terms of how, but at least they have this dashboard to tell you what is the status of each complaint. At least you can have a conversation, at least you can raise it online also, you can over phone also you can raise your complaint. Next one. This is regard to NCPCR. Just to give you only one of these slide, other I'll move on because since now other is also talking on it. Unlike in NHRC also you have members. Members are not from, they have members of legal background, academic background, as well as all the members, chairperson of the various commissions are also members in the NHRC. Whereas NCPSR, they are very specifically, they have selected individuals who are domain specific experts. Domain specific experts now people who are very domain specific in terms of law, in terms of child protection, in terms of psychology. So other domain specific. So they have domain specific experts that are as a members in NCPCR, National Commission for the Protection of Child Rights. Yeah, important so that children will be in different locations, different domain. It could be the abuse can happen anywhere. Or they must also understand how the psychology of the child. So that's why they have put in domain experts as a members category in NCPCR. Just to give you a glimpse. What I also wanted to highlight to the point, which is not been included here, is there are some other institutions in place. For that matter, for example, Supreme Court appointed special commissioners. There was a case that happened in 2002. I think BUC versus State of
Odisha, I suppose, where in Odisha people were dying out of hunger. They were eating nothing. They were eating rat, that is came in news item. So people were dying out of hunger in 2002. In spite of the fact that we had good number of food grain storage across India. We have Food Corporation of India, where we are supposed to store all our food grains in Food Corporation of India. But the problem lies, the Food Corporation of India may have all the good godowns, but most of it is not reaching to the people where it is required. So they are comparing it with what British at the time of Bengal domain as well as Madras domain, where they say most of the food grains are also eaten by rodents. Rats are eating. எலி வந்து நிறைய சாப்பிடுது அந்த எல்லா சாப்பாடுலாம் இங்க அந்த குடோன்ல எல்லாம் because the gudowns were not upgraded, pretty old gudowns. They have not infrastructure wise they have not done any it's not refurbished. அதாவது அது வந்து சரிப்படுத்தவே இல்லை. அதனால rats are eating whereas people are not getting any food. So because of that particular incident, Supreme Court said they are going to appoint food commissioners across all the states. It's called special commissions on, especially on the food. So what the food commissioners role is to inform Supreme Court of India if there is any hunger death that is happening in the particular state. அதாவது ஒரு மாநிலத்துல பசியினால யாராவது இறந்து போனாங்கன்னா உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு தகவல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபுட் கமிஷனுடைய முக்கியமான வேலை. So it is also, in my opinion, mostly important because Supreme Court is actually going one step further in terms of telling the government as well as the people that we are also concerned about the right to life. It's not only that somebody comes after many years only your case is heard அப்படிலாம் கிடையாது. We are concerned about it. If something happens for your right to life, immediately somebody can knock at the door of Supreme Court and then get the relief for the Supreme Court. That's why they have appointed food commissioners. On the same way, way back in 1980s, Justice Bhagavati as well as Justice Krishna here, who died at the age of 99, 3 years back, they brought in PIL, public interest litigation. Public interest litigation is even a small postcard at the time is enough to petition to the Supreme Court as well as High Court saying that I am having this issue, please hear my matter. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, உடனடியாக எனக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். மற்ற எல்லாத்துலயும் தீர்வு கேட்டேன், யாருக்கும் கொடுக்கவே இல்லை. உடனடியாக தீர்வு கொடுங்கிறதுக்காக any citizen of India can write to Supreme Court of India and ask for a constitutional remedy. But nowadays PIL becomes much more cumbersome, where you have to pay some 10,000 odd amount to even to file a PIL case. But that was the initial intention. So not only the institutions that are in place here, which I said, but also even institutions like Supreme Court of India, it said anyone can knock the doors of Supreme Court just by a postcard. So that was the initial thing to a PIL, as well as the latest one, as I said, to the food commissioners which are appointed across the states in India. Second other aspect of constitutional bodies are, for some other matter, Election Commission of India as well as Comptroller and Audit General of India, Comptroller Audit General of India, where they audit all the accounts of the government. Of late, what they also do is they are also doing through a social audit. Okay, usually what audit is happen is in terms of financial aspect. இவ்வளவு காசு கொடுக்கப்பட்டது, இவ்வளவு காசு சரியா செலவு பண்ணிருக்காங்களா, அது பில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அவ்வளவுதான் ஆடிட்டிங் ஏதோ முடிஞ்சிடும். What they go beyond is they are looking at the performance audit. இந்த காசு கொடுக்கப்பட்ட காசு இங்க தான் செலவு பண்ணாங்களா, வேற எதுவும் செலவு பண்ணாங்களா, அதுக்காக மக்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத they also started looking at it. It comes only after this Mahatma Gandhi Rural Employment Guarantee Scheme 2005, where the MIGRA, மகாத்மா காந்தி வேலை ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல கட்டாயமாக you are supposed to do a social audit. So அதுல அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு even Comptroller Audit General of India also saying we have to do a social audit of the performance of a particular money that is being spent by the government. So that is the important aspect for me in terms of how accountability also matters in terms of not only in terms of the rights violation, but also in terms of how the money is spent by the government.
So that is the important aspect which I want to highlight. And as Martin was saying morning in Advocate, he's also saying that there are courts that are also involved in making local courts for that matter, sessions court. One session court that I would we can look at it is family court for that matter, which looks at the issues of women as well as POCSO cases in Tamil Nadu. High courts, as well as Supreme Court, in terms of habeas corpus petition. If somebody is missing, somebody is not found, as a member of the family, I can immediately go to the High Court and then file a case saying that no, I'm unable to see this person for about 24 hours, so I need to I complain to the police. Nothing happened. So there are provisions for which where you can apply to the High Court and get the relief from the High Court. It's called habeas corpus. Habeas corpus. So there are ways through which these institutions are also functioning in order to ensure that human rights are actually delivered to individuals as well as to the groups in our country. Next one. Next one. Yeah. Next. Whatever I talked was on the state actors mostly, which are established by the through a specific law called statutory law. What here the listed is what I'm listed here is specifically with regard to other aspect of it, non-state actors. And some of the NGOs that are listed here are also not allowed to function in India because of multiple other regulations like CRA, and they said they're going against some of the government policies, so they stop ask them to not stop the function, especially for that matter. Amnesty International, the chief of Amnesty International in India, who was there for 3 years back, he was stopped from flying out to India for a month back. Commonwealth Human Rights Initiative, which is the last but the one, their accounts were frozen 2 days back by the Home Ministry. They said you cannot operate in India. So, but I gave you a list of things where they make the government accountable, not only India but across the globe. The list is not exhaustive in nature, but it's about prominent NGOs in place in the field of human rights. Starting from Human Rights Watch, which they produce annually, every year a thematic report. And in fact, Human Rights Watch is actually supported by government of the not the government of USA, but the Congress supports Human Rights Watch. They give funding to Human Rights Watch. Major funding goes from the US Congress. Save the Children, all of you, I'm not sure whether you know about Save the Children. They work specifically on the child protection, child rights, especially in the disaster-prone zones. They do work because during disaster time you will have a lot of trafficking happens. So they stop those things, for children, especially they work on the children. Anti-slavery international, where they work mainly on the forced migration, slavery attitude, slavery across the globe. For example, they identified, 2 years back, 2 3 years back, how the back-end companies which are manufacturing iPhone are exploiting workers in China and other places, Taiwan, other places. So that's the work of Anti-Slavery International. Amnesty International primarily works on the liberty part of it, personal liberty, political conscience. Do you have a choice to vote? Do you have choice to move around? Do you have choice to speak? So those things they work on Amnesty International. Uh, International Federation of Red Cross and Red Crescent mainly work during the conflict situation. There's a war between two countries. They work and they rescue the civilians and then they rehabilitate them. Oxfam primarily works with the poverty matters as well as on the disaster aspect across the globe. Oxfam International. They also work against there was a campaign which went some years back against poverty. $1 a day must be more than a day. So that's the Oxfam's work. Greenpeace mainly works on the environmental aspect across the globe, where they stop dumping waste on the sea, on the water bodies as well as on the landfills. So that's what they work on. People's Movement for Human Rights Education, which Henry was doing it for years. Asian Human Rights Forum,
Also work with all the human rights institutions across the Asian countries, and there is solidarity as well as IOM, International Organization for Migrants. IOM are both different things. IOM works for the migrants across the world, and they have also UN mandated one, and they specifically works on the refugees as well as migrants, international migrants, those who are crossing international borders. Commonwealth Human Rights Initiative, which is working among the Commonwealth countries, 65 countries across the globe, and IJM works across International Justice Mission, where one of the speakers also going to, two of them are going to come and talk to you on the evening afternoon times. So these are all the institutions which are in place, but they are not part of the state actors. But they are contributing to the establishment as well as enforcing, making sure the enforceable law is enforced, making sure that there is an accountability on the part of the state government for that matter. Next one. Challenges in India. I'll finish with challenges in India, and then I'll go to the social work aspect of little one or two slides, and then with that I'm going to finish it. Challenges in India is we have defined civil liberties very clearly, but we have not defined democratic rights in Indian Constitution. That's one of the things that I find, because democratic rights are only in the DPSP, Directive for Principles of State Policy, which are not enforceable by the court of law, which are not enforceable by the government. So unless we have the democratic rights that are becoming a fundamental right, it is going to be highly difficult for all of us to implement the rights that are enshrined in the Constitution of India, as well as the rights that are also being mentioned in the Protection of Human Rights Act 1993. So that's very, very crucial for us to differentiate. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்கிறதுக்கும், அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா 50களிலேயே வந்து எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும்னு சொன்னது 2008 தான் சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் இங்க இருந்ததுன்னா டிபிஎஸ்பி தான் இருந்தது, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் சட்டம் கொண்டு வராம இருந்தது. எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போக வேண்டிய ஒரு கட்டாயமே இல்லாம இருந்தது. ஏன்னா வந்து அது வந்து சட்டமாக்கப்படவே இல்லை. So unless we have the democratic rights to be as part of fundamental rights, it's going to be very highly difficult for us to have a gambit of fulfillment of the rights in India. Next one. So given this context, I want to contextualize this with social work in place. We do work with persons, we do work with groups, we do work with communities. That's called as micro, meso, and macro. And the ecological systems area of Brownford Breda talks about this particular interface as well as diabolic relationship between micro, meso, and macro. Unless we work certain things which are very, very pertinent to us. ஒரு விஷயம் நடக்குது குழந்தைகளுக்கு, ஒரு வயலன்ஸ் நடக்குது பெண்களுக்கு, அது இண்டிவிஜுவல் லெவல் நடக்குது. ஆனா ஏன் அந்த இண்டிவிஜுவல் லெவல் நடக்குதுங்கிறத unless we analyze to a community level, analyze to the law at the larger level of macro level, we are not able to really make change in the system itself. So உதாரணத்துக்கு சொல்றேன் நான், there is an NGO in Pune. What they are doing right now is they are identifying unspaced space in the city. அதாவது ஒரு பெண் நடந்து போறாங்கன்னா using the Google map they can identify which part of the city is is safe for them, which part of the city is not safe for them. இந்த தெருவுல இந்த இடத்துல நடந்து போனா சேஃப் இல்ல அப்படிங்கறத பின் பண்ணிடலாம் Google mapல. பின் பண்ணிட்டா it will alert the police, it will also alert the others who are also going along with the particular area. So individual action sometimes also resulting in larger change in systems actually. Police will monitor, police will actually do multiple rounds of or may also have lights that are being street lights can be brought in, they can relay the whole road. So whatever the reasons we can actually bring in. So individual issues can also lead sometimes into a larger systemic change. And I will also give you one more example of what happened in the sexual harassment workplaces act back in 1983, I suppose, where because of the one ICDS worker
where she was actually brutally being raped, and High Court said there's no evidence of rape, and they acquitted the whole all the accused. Later, people have gone into Supreme Court, and Supreme Court said, you know, it's a very clear violation of the sexual harassment at workplace, because she was, as an ICDS worker, she stopped somebody from getting married, child marriage. She stopped child marriage because of that. She was raped in the village. There was a regulation on sexual harassment workplace regulation until 2013. I saw a lot of boards in your campus where you have sexual harassment committee, cell where you can give a complaint. So there was one incident happened. Because of the incident, and the incident otherwise somebody went to the High Court and the Supreme Court and fought for that particular incident. It can be an isolated incident. Whatever another thing but they fought against the system, they fought against the whole policy, and then they brought a new law in itself. And that is what I meant by this, diabetic relationship between micro, meso, and macro. Or incident how do you also scale it up to the higher level so that there is a change in the system in itself. Next one. So as in social work, we do a lot of intervention, but the intervention must be, it's like, intervention must lead into a method, changing method, the way that we do methods, also changing the way that we think theory. So it's a kind of a two-way relationship. Theory must also bring in new intervention. It will also bring in a new method of social work approach. That's called as evidence-based practice. Unless we have this in mind, working with institutions is much more important for all of us than with anyone else. Human rights defenders, as a defender, you have to work with as an intervention. The intervention is much more important. When you do the intervention, you are supposed to also write what you do an intervention on. In the intervention, இந்த இடத்துல இப்படி நடந்தது, இதை இப்படி தான் செஞ்சோம் அப்படிங்கறத எழுதுறது மிக முக்கியம். ஏன்னா அந்த இன்டர்வென்ஷன் எழுதும்போது நீங்க மெத்தட் எப்படி மாத்தலாம், அடுத்த விஷயங்களை எப்படி பண்ணலாம்ங்கறத யோசிக்கலாம். நம்ம இல்ல தியரியை மாத்தலாம், இல்ல அவங்க சொல்ற கிளாஸ் ரூம்ல சொன்னது தப்பு அப்படிங்கறத நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். For that actually what is required is, the intervention is important for us to understand the intervention for all of us using the existing law. இருக்கிற law வச்சு எப்படி how do we do an intervention, அதுல என்ன சிக்கல்கள் இருக்கு, அந்த சிக்கல்களை எப்படி நம்ம தீர்க்கிறோம், அதை எப்படி மாத்தலாம், நம்ம வேற மெத்தட் மாத்தலாம், நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, அப்படி எல்லாம் மேல சட்டத்தை மாத்துறதுக்கு வழிமுறைகள் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வேலை பார்க்க வேண்டும். That's very important for all of us. It's called evidence-based practice. I call it as a confluence approach, whereby we have to use multiple methods. We have to use micro, meso, and macro practice, and we have to work with major all these stakeholders for that matter, be it of sanitary, government, as well as non-sanitary. So unless we have this collaborative work, I call it as confluence work. Unless we have this confluence work, it's going to be highly difficult for all of us to work, because we have to network with everyone. You also have to, in solidarity, you have to work with all the other stakeholders for that matter. So I stop here. Any questions I can ask? If there are any questions to be asked. கேள்வி இல்லையா? So, whom should we approach it first, sir? So it depends on what issue. உதாரணத்துக்கு child marriage approach. We have ஒவ்வொரு மாவட்டத்திலையும் there are district welfare officers. 10-9 குழந்தைகள் சம்பந்தமா இருக்கலாம். 10-9 they come and rescue. So அது குழந்தைகள் சம்பந்தமாக. Child marriage na udane you must also inform child welfare officers, social welfare officers. சமூக நலத்துறை அதிகாரி இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும். They are designated as a person who is actually with regard to child marriage under child marriage act, prohibition act. அதே மாதிரி domestic violence குமே they are also the members. அவங்க தான் அதிகாரிகள். So ஒவ்வொருக்கும் ஒரு இது இருக்கு. If you, for example, if you call up under police
they will also divert the call to 181. 181 is actually women in distress call. So depends on what issue that you would like to take on. குழந்தைகள் பத்தினா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிக்கவே வேணாம். 10 ஃபோன் பண்ணீங்கன்னா உடனடியாக கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்வாங்க, உடனே வந்துருவாங்க. ஏன்னா என்ன அவங்களுக்கு என்னன்னா ஒரு கால் அவங்களுக்கு ரிசீவ் பண்ணா அந்த காலர் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். என்ன ஆக்ஷன் என்ன எடுத்தாங்கிறது எழுதப்படணும் அது. And it goes up to the higher level. And they are not supposed to also reveal the identity of the individual. யாரு வந்து ஃபோன் பண்ணாங்களோ யாரும் சொல்லக்கூடாது. So no one knows, who is the caller is, how, what is the relationship with the caller and the child, யாருக்கு தெரியாது. கால் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க போய் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த ரெஸ்கியூ பண்ணும்போது அந்த குழந்தை சூழல்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க முடிவு பண்ணுவாங்க with along with the police. With regard to defenders, I think Henry said already we have website in human rights defenders. Taniya website NHRC. That we can always write and they have a form. என்ன பிரச்சனை உங்களுக்கு as human rights for example ஒரு இடத்துல வந்து மனதுக்குள்ள நடக்குது உங்க ஊர்ல அது நிப்பாட்டுங்க அது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க என்ன பண்ணலாம் அதுல வந்து you can write the complaint. This is what is happening to this particular individual. Please do action. What is required for social workers is I think you need to work in solidarity with the NGOs which are also involving in certain aspect of it. உதாரணத்துக்கு December 3rd movement ஒரு movement இருக்கு. December 3rd movement, December 3 இயக்கம். They work primarily for disability sector. Disability சம்பந்தமாக எல்லாமே அவங்க நல்லா பண்றாங்க. அந்த மாதிரி you can also align with one of the some of movements. There are some movements, there are some NGOs working on specific aspects, right to education for that matter. There is a forum on right to education. Tanya forum. Campaign against child labor. This is a campaign across Tamil Nadu. They have members, so they do very good work in terms of against child labor. Campaign பண்றது அவங்க எதிராக போராடுறது நிறைய பண்றாங்க. So you can specifically choose which one you would like to choose. For example, if you are interested in certain aspect, certain issue, depending on what issue you are interested in, you can actually get involved. IGM, IGM. They are also talking, starting anti-trafficking cell in each of the colleges. For உதாரணத்துக்கு கிராமங்கள்ல முன்னாடி நடக்கவே இல்லை. இப்ப கிராம சபை நடக்குது. கிராம சபையில அந்த கிராமத்துல எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் வெளியூர் இருக்காங்கிறத ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா குழந்தைங்க எத்தனை பேர் வெளியூர் இருக்காங்க, எப்போ வருவாங்க, அதெல்லாம் பண்றதே இல்லை ரொம்ப நம்ம. ஸோ அதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிங் ஐடிஎம்ல வந்து. ஏன்னா அப்பதான் தெரியும் எத்தனை குழந்தைங்க வெளியே போனாங்க இருக்கிறாங்க, வேற குழந்தைங்க வந்திருக்காங்களா, இல்ல தெருவோரங்கள குழந்தை இருந்தாங்கன்னா குழந்தைகள் வந்து டிராஃபிக்கிங் வாய்ப்பு இருக்கு. முக்கியமா பெண் குழந்தைகள் டிராஃபிக்கிங் ஆக வாய்ப்பு இருக்கு. They get into the sexual trade. So if you are having a cell like that in a college or your own unit, then you can actually alert this particular cell saying that this what is happening, please can you do something about it. Then immediately child or somebody can come and then rescue them. See, there are multiple ways through which you can work. You can write about it. போராட்டம் தான் ஒரே ஒரு வழி கிடையாது. உங்களுடைய நிறைய நல்லா நீங்க கவிதை இருக்கீங்க, கவிதை மூலம் நீங்க உங்களுடைய தொகுப்பு கொண்டு வரலாம். So you are doing art work, you can bring it through that particular form. If you are doing a very good drama and everything, through that you can mimicry. You can, so there are multiple ways through which actually can bring these aspects of issues of concern. So that's also in my opinion kind of intervention. நிறைய you also do a lot of tough smash எல்லாம் போடுறீங்களா? அதெல்லாம் நிறைய பசங்க பண்ணிருக்காங்க, குட்டி குட்டி வீடியோஸா போட்டுருக்காங்க. Hopefully I'm not bored. I'm not sure because there are two things I can take it from you. Or either I'm bored or you understood everything clearly. Well, I don't know which one is correct. I don't know. Okay, thank you because people are very very silent.
afternoon. I take this opportunity to thank Dr. Francis for accepting the invitation and making convenient to be here and to give a wonderful talk. So thank you, Miss. Uh, Announcement to all the students. Now you have your lunch break. You will go to the Department of Social Work, which is in the PG block. Okay. Time is 1:50. The next session will commence by 2 p.m. Students of Bishop College kindly help the other students to reach to the department. Okay. Thank you. Industrial. லாக் பண்ணிடுவாங்களா மேம்? ஆமாங்க மேம், லாக் பண்ணுங்க. திருப்பி மண்டே ஒர்க் செய்யவா இருக்கும். பசங்களை வச்சு தான் பேசாதீங்க, அவங்களுக்கு நினைச்சிட்டு போறாங்க. அவங்களுக்கு நினைச்சிட்டு போறாங்க. அவங்களுக்கு எல்லா டேயும் லீவ் தான். அவங்க என்ன இல்ல, ஆமா, எல்லா நாளும் தான் லீவ். அவங்களுக்கு எல்லாமே சில்லிங் தான். எதுவுமே பிரச்சனை இல்லை. லீவே தேவை. எவ்ரி டே இஸ் an off day. என்ன இந்த
சாப்பிட்டு நியூட்டன் அதுதான் ஏன் பண்றாங்க அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா வருதா இப்ப நீங்க பிளான் பண்ணிருந்தீங்கன்னா 2 நாள் லீவ் போடுற மாதிரி ஆயிருக்கும். இல்ல நம்ம மண்டே லீவ் போடுற மாதிரி இருந்திருக்கும். சரி நானும் பிளான் பண்ணேன் ஊருக்குலாம் போலான்னு. இப்போ அப்படி இதாயிருச்சு. ஆனா போக சரி 4th வேற ஒரு கல்யாணம் லீவ் போடணும், அதனால அது வேற வழியே இல்லை. பிஸியா இருக்கு, ரெண்டுமே பிஸி. யாரு ஜோர்ஸ் கடிக்க வினோத் கடிக்க 2 நம்பர் பிஸியா இருக்கு, ரெண்டுமே பேசிருக்காங்க. ஏன் இது என்ன பண்ண இது என்ன கொடுக்கணுமா இல்லை பாஸ் பண்ணி வச்சு போதுமா? லைவ்ல போயிட்டு இருக்கு. பாஸ் தானே சார் பண்ணணும். என்ன பாஸ் பண்ணிட்டோம், ஆனால் பாஸ் பண்ணா அந்த டியூரேஷன் ஓடிட்டு இருக்கு. இல்லை லைவ் தான், அப்புறம் எப்படி ஒரு டைமிங் சொல்ல முடியும்? ஆக்சுவலாக நம்ம பாஸ் பண்ணும்போது ஏன்னு கொடுத்துருப்பாங்க.